மா பிரேமம்மா அத்தனை வழங்கலாம் சுவாமி. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாலொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இயற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிருக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசுடைய குருவருடும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பா. நலம் நலம் விளைக்கும் உன்பதத்தில் நாட வைப்பதல்ல, மலம் விளைக்கும் சோரருந்த வைத்தாய், சலம் விளைக்கும் சென்னியார், மாமதுரை செல்வா எல்லாம் வல்ல தன்னியார், சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. நலம் விளைக்கும் அல்லாது நலம் விளைக்கும் அல்லாது மலம் விளைக்கும் செய்கின்ற செய்திகள்ல என்னை விளைக்கின்றாயே சொக்கநாதான்னு சொல்லி கேட்கின்ற சொக்கநாதன் என்பா கேட்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பெருமானுடைய பெரும் கருணை. ஆக சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனையிலே திருச்சாளல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். இந்த திருச்சாளல் எதை தருகின்றது என்றால் பதிமுதன்மையை தருகின்றது. இந்த திருச்சாளல் படிப்பதினாலே, இந்த திருச்சாளல் நாம் சிந்திப்பதினாலே இறைவனுடைய அங்க வடிவங்களுக்குடைய சிறப்புகளும், இறைவனுடைய ஒவ்வொரு செயலுக்கான காரண காரியங்களும் தெரிவதனாலே இறைவனை விட்டு அகலாத ஒரு ஒரு முனைப்பும் ஒரு 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 பிடிப்பும் கிடைக்கக்கூடிய ஆற்றலுடைய, எது செய்தாலும் முனைப்போடும் பிடிப்போடும் செய்யக்கூடிய நிலை நமக்கு வேண்டும். இன்னைக்கு நம்ம ஒரு முனைப்பு இல்லாம, அஸ்திவாரம் இல்லாம எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் லேசா சின்னதா ஒரு நடுக்கம் ஏற்பட்டாலும் அது அப்படியே சரிந்து விடுவது போல இறைவனுடைய அந்த ஆழமான தன்மையை புரிந்து கொள்ளாது செய்கின்ற பக்தி என்பது என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்பா இந்த மாதிரி கும்பிடுறீங்க சிவபெருமான அழிக்கிற கடவுளாச்சே, அவன்கிட்ட எதுவுமே கிடைக்காது, அவனே சுடுகாட்டுல உட்காந்துருக்கான், அவன் என்ன தர முடியும் அவன்கிட்ட போய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்கும் போது உண்மை புரியலன்னா என்ன நினைச்சுக்குவோம், ஆமா இல்ல, ஆமா நாமளும் ஒரு நிமிஷம் சாமி. ஆக இந்த அளவுல நம்ம அந்த இறைவன்கிட்ட ஆழமான பக்தி செய்யும் போது என்ன ஆகும்னா, அவன் திருவடியை பற்றுகின்ற அந்த பெரும் செய்தி நமக்கு நிகழும். அந்த இறைவன்கிட்ட ஆழமான பக்தி செய்யும் போதுதான் நம்முடைய எல்லா விதமான நலன்களும் நமக்கு நிகழும் அப்படிங்கிறதுதான் இங்க நமக்கு சொல்லப்படும். ஆழமான பக்தி நம்ம செய்யணும். அப்ப இந்த பக்தி பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் இருக்கு, இறைவன்கிட்ட நாம ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னா, இறைவன்கிட்ட பக்தி பண்றதுனால நமக்கு பலன் இல்லை, நமக்கு இறைவனுக்கு பலன் இல்லை, நமக்கு தான். அப்படின்றப்போ பாருருவாயா
பிறப்பற வேண்டும், பத்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்போல் ஆருருவாய என்னாருயிரே உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாயனின் திருவடி காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே, என்னையும் உய்ய கொண்டருளே. என்ன அழகு, என்ன அழகு. பத்திமையும் பெற வேண்டும், பத்திமை பெற வேண்டும். பெருமானே உன்கிட்ட பக்தி செய்கின்ற அந்த உணர்வு எனக்குள்ள வரணும் சாமி. அதுல என்ன, உன் அடியவர் தொகை நடுவே நின்று செய்கின்ற பக்தி வேண்டும் சுவாமி. உன்னுடைய அடியவர் தொகை பக்திமை என்பது இந்த ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உணர்வுகள்ல ஒன்று. அந்த உணர்வுகளை நாம பெறணும் அப்படிங்கிறது முக்கியமா. அப்போ இந்த இறைவன்ட்டு இருக்கக்கூடிய இந்த ஆழமான பக்தியை சொல்லி தராதனாலதான் இன்னைக்கு மற்ற சமயங்களுக்கு போய் மதம் மாறுறது, அப்ப நம்ம சமயத்திலே இருந்துகிட்டு புரியாம அந்த செய்திகள் எல்லாம் செய்யறது, இது மாதிரி பல செய்திகளுக்குள்ள நாம ஆட்பட்டுட்டே இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். என்னன்னா, நம்ம அந்த புரிதல் யாருமே சொல்லித்தரல. நமக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, எல்லாரும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த இதுகள் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு யாராவது கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா இந்த மாதிரி சுடுகாட்டுல உட்காந்துருக்கானே அவனை ஏன் கும்பிடுறேன்னு கேட்டா நமக்கு பதில் இல்லை. திருச்சாளலோ இல்ல நமக்கு திருமுறைகளோ ப்ராப்பரா நமக்கு இல்லை அப்படின்னா, பெருமானுடைய அந்த அங்க வடிவங்கள், ஏன் அவன் சதாமுடி வச்சிருக்கான், ஏன் தலையில பிறை வச்சிருக்கான், கையில சூளம் ஏந்திருக்கான், நெற்றியில திருநீர் அணிந்திருக்கான், கழுத்துல நீலகண்டனா இருக்கான், உடம்புல சரிபாதி கண்ணோட இருக்கான், ஏன் ஆடுகின்ற திருக்கோலத்துல இருக்கான் அப்படிங்கறதுனால அதை நம்ம அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னா திருச்சாளர் நமக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நம்மளுடைய திருமுறைகள்ல எல்லா பாடல்கள்லையும் இறைவனை பற்றி, இறைவனுடைய அங்க அடையாளங்களை பற்றி சொல்லும் போது அதுக்கு பதில் சொல்லும் வகையில திருச்சாளர் அமைகின்றது. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 10வது பாடல் பார்த்துட்டு 11வது பாடல் பார்த்துட்டோம். 11, 12 பார்க்கணும். 11, 12 ஒரே பொருள் தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விரிச்சு பார்க்க போறோம். 2 பாட்டுமே ஒரே பொருள் தான். அம்மா மதில அம்மா 11வது பாடல் பாட முடியுங்களா சுவாமி? பாடுறேங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சுவாமி. கேக்குதுங்களா? தெளிவா. சரிங்க. நங்கா இது என்ன தவம் நரம். கேக்கல. ரொம்ப பக்கத்துல மைக் பக்கத்துல வச்சு பாடுங்க. நிதானமா பாடுங்க, ஒன்னும் அவசரம். இப்ப கேக்குதுங்களா ஐயா? நல்ல தெளிவா கேக்குதுங்க சுவாமி. சரிங்க. சிவாய நமங்க. நங்கா இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி. கங்காளம் மாமாம் கேள் காலந்தர திருவர் தம் காலம் செய்ய தரித்தனன் கான் சாழலோ. நங்கா இது என்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காலம் தோல் மேலே காதலித்தான் காணேடி. கங்காளம் மாமாம் கேள் காலந்த திருவர் தம் காலம் தரித்தனன் கான் சாழலோ. சிவாய நமங்கய்யா. அருமை சுவாமி. ஏற்கனவே பார்த்துட்டனால இந்த பாட்டை நம்ம கொஞ்சம் வேகமாவே போயிடலாம். நங்கா இது என்ன தவம் நரம்போடு எழும்பணிந்து கங்காளம் தோல் மேலே காதலித்தான் காணேடி. நானும் இதேதான் நினைச்சிருந்தேன். என்ன இவன் காலத்துல இன்னைக்கு நடராஜர் திருமேனியில பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நடராஜர் திருமேனியில தலைக்கு மேல என்ன இருக்கும்? தலை மாலை இருக்கும், பாத்துறீங்களா? தலைக்கு மேல எல்லா நடராஜ திருமேனிலையும் தலையில ஒரு தலை மாலை வச்சிருப்பாங்க. என்ன அது? அந்த எலும்பு கூடு இருக்கும், பாத்தீங்களா? தலையில நடராஜர் திருமேனி வச்சிருக்கீங்களா? இருந்தா தயவு செய்து பாருங்க. நடராஜர் திருமேனியில தலைக்கு தலை மாலையில அந்த ஒரு சின்ன எலும்பு கூடு மண்டையோடு இருக்கும், தலையில பாத்தீங்கன்னா இருக்கும்.
அது பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா நடராஜ திருமேனிலையும் அந்த அம்சம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அது அந்த அந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அதுதான் நடராஜ திருமேனியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ இந்த நடராஜ திருமேனியில அந்த தலைமாலை இருக்கும். தலைமாலை, அவன் தலைமாலை வச்சிருப்பான், கைக்கு ஒரு கை மாலை வச்சிருப்பான், கழுத்துக்கு ஒரு கழுத்து மாலை வச்சிருப்பான். ஒவ்வொரு அந்த நடராஜ திருமேனியில இருக்கக்கூடிய அம்மா காட்டுறாங்க. காட்டுங்க சாமி, நல்லா காட்டுங்க. தெரியல, எனக்கு தெரியல. தெரியல கேமரா சரியா காட்டல அவங்களுக்கு. சரி, நம்ம அடியார்கள் எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புங்க. நம்ம அடியார்கள் எல்லாம் போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல போடுங்க. நீங்க தலைக்கு தலைமாலை இருக்கும். நீங்க வந்து நடராஜ திருமேனியில தலைக்கு தலைமாலை வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இருக்கவே இருக்காது. அதனால அந்த இடத்த வந்து தெரியுது. அருமை. அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு அதே மாதிரி பைரவ கோலத்துல இருக்கக்கூடிய பைரவருக்கு இருக்கும். நம்மளுடைய இவருக்கு நம்ம அவர் பேர் என்ன, இப்ப நேற்று கூட நடந்ததே, செங்காட்டமுடி உருத்திராபதியாருக்கு வந்து அந்த தலைமாலை இருக்கும். தலைமாலை என்பது நடராஜ திருமேனியில வைக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயம். தலைமாலை இருக்கும் கன்ஃபார்மா. நாமெல்லாம் எலும்பு கூட நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்றோம். தடுத்து நடராஜ திருமேனியில அந்த கண்டிப்பா அந்த திருவுருவத்துல அந்த விஷயம் இருக்கும். அப்படி எதுக்கு இந்த நரம்பு, ஏன் கழுத்துல அந்த மண்டையோட மாலை? நான் நினைச்சேன் பெருமாள் எல்லாரையும் சூரசம்ஹாரம் பண்ணி அவங்களோட தலையெல்லாம் மாலையா கோர்த்து போட்டுக்கிட்டான் போல. அப்ப தலை போட்டு மாலை போட்டிருக்காங்கல்ல, அது எல்லாம் கெட்டவங்களோட தலைய சாமி கழுத்தறுத்து சாமி போட்டுக்கிறோம் போல. கொடூரமான சாமியா இருக்கே, தப்பு பண்ணா கண்ணை நோண்டிடும் போலயே, கழுத்து வெட்டிடும் போலயேன்னு பயந்துகிட்டு இருந்தா இந்த படுபாவிக்கு கோபமே வராது. என்ன பண்ணாலும் கோவப்பட மாட்டான், எது செஞ்சாலும் கோவப்பட மாட்டான். ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றலுடையவன் தான் யாரு? நம்முடைய சிவபெருமான். சிவபெருமானுக்கு எந்த இடத்துலயும் கோபம் வந்ததா சரித்திரம் இல்லை. யாரையும் அவன் அழித்ததாவும் சரித்திரம் இல்லை. சிவபெருமான் யாரையும் அழித்ததாகவும் சரித்திரம், யாரையுமே அழிக்கல, அழிக்கவும் முடியாது. உடலைத்தான் அழிக்க முடியும், தெரியும் இல்லையா? யாரையும் அழிக்கவும் முடியாது. உடலை வேணா அழிக்கலாம். உடலை நீங்க அழிக்காம விட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னதாகும்? இப்ப நீங்க அழிக்கல, அது என்னைக்காவது ஒரு நாள் என்னதான் ஆகும்? உடல் என்பது ஒரு நாள் அழிந்தே தீரும். இதைத்தான் யாரு சொன்னா? இதைத்தான் பகவத்கீதையில சொன்னாரு. யாரு? கிருஷ்ணர் சொல்றாரு. கேட்கிறாரு, பார்த்த சாரதி சொல்றான், ஐயோ நான் எத்தாப்பிக்கிறது பெரியப்பா சித்தப்பா, எங்க அண்ணன் தம்பி பங்காளி சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க தான் இருக்காங்க, இவங்க நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன்ல, அப்புறம் என்னத்துக்கு சண்டைக்கு வந்த கேட்கிறாரு. கொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கு யுத்த காலத்துல வந்து அப்படி நான் கூட்டுறப்போ மட்டும்தான் உனக்கு அவங்க வந்து இதுவா தர்றாங்களா? உன்னுடைய சொந்தக்காரங்களை தர்றாங்களா? ஏன் யுத்தத்துக்கு அழைக்கிறப்ப உனக்கு தெரியலையா? யுத்தத்துல கூப்பிடுறப்ப தெரியலையா? அப்ப வந்து உனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து யுத்த நியதி, இது அறம், இது தீமைகளை என்ன பண்ணணும்? வென்றுதான் நீ பண்ணணும். இன்னைக்கு நீ உடம்பு அழிக்காட்டினா கூட என்னைக்கே ஒரு நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க? உடம்பு இல்லாம தான் போவாங்க. அதுக்கு இந்த தீமை செய்து அவங்க இன்னும் பெருகி அந்த அறத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு பதிலா இவங்கள நீ அழிக்கிறது, இந்த உடல்கள் அழிக்கிறது அறம் தான் செய்யி அப்படின்னு சொன்னதுதான் என்னது? கீதைன்னு சொல்லி பகவத்கீதை. அதாவது மொத்த சைவ சித்தாந்தத்துல ஒரு வரி தான் என்னது? மொத்த சைவ சித்தாந்தத்துல ஒரு வரியில அரை பேராகிராஃப் தான் பகவத்கீதை. மொத்த சைவ சித்தாந்தத்துல ஒரு வரியில அரை லைன் இருக்குல்ல, அதுதான் பெரிய பகவத்கீதை நம்ம சொல்றோம் இல்லையா? அது அப்ப நம்ம சித்தாந்தம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. நம்மளுடைய சைவம் வந்து எவ்வளவு பெரிய உயர்ந்ததுன்னு பாருங்க. அதே மாதிரி சமணர்கள் சொல்றாங்கல்ல, எதுவும் நிலையில்லை, அவங்க சொல்றது எல்லாம் நிலை இல்லாம இருக்கு, உலகத்துல எல்லாமே நிலை இல்லாம இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் சைவம் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரே ஒரு பக்கம், ஒரு பேஜ் தான் என்னது? நிலையாமைன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிலையாமை வந்து திருமூலரும் சொல்லியிருப்பார், திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார். அப்ப இந்த நிலையாமை அப்படிங்கிறத நாம உணரணும். ஏன்னா இதெல்லாம் நாம பிடிக்க வேண்டியது எல்லாமே என்னது? பிடிச்சிருக்கிறது எல்லாமே என்னது? அழியக்கூடிய பொருளை பிடிச்சிருக்கோன்றது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அப்ப எந்த பொருளை பிடிக்கணும்? அழியாத பொருளாகிய சிவத்தை பிடிக்கணும். அது எப்படிங்க சிவம் அழியாம இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல. அவன் எப்படி சிவம் அழியாம இருக்கான்னா அவன் எப்பயுமே தானே இருக்கான். நம்ம ஆன்மா என்னைக்கு வந்ததோ அது மாதிரிதான் இருக்க போறான். ஆனா அவனை ஏன் நான் பிடிக்கணும்? கேட்ட கேள்வி தானே. அவனை நான் ஏன் பிடிக்கணும்? நான் ஏன் பிடிக்கிறேன் என்னன்னா, அவன் தான் ஆனந்தத்துக்கு சொந்தக்காரன். உனக்கு நீங்காத ஆனந்தம் வேணும்னா இந்த ஆன்மா என்ன பண்ணும்? கண்டிப்பா இறைவனை பற்ற வேண்டும். நாம இப்ப பெறுகின்ற ஆனந்தம் எல்லாம் எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்னா, ரூபா நோட்டு ஆனந்தம். காயின் இருக்கு இல்லையா? காயின் நாணயம் இருக்கு இல்லையா? நாணயத்துல வருகின்ற ஆனந்தம். நாணயத்துல ஒரு பக்கம் என்ன இருக்கும்? ஒரு பக்கம்
ஆமா, ஒரு பக்கம் தலை இருக்கும், ஒரு பக்கம் பூ இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய இன்பம் எல்லாம் ஒரு பக்கம் இன்பம் இருக்கும், திருப்பி பார்த்தா என்ன இருக்கும்? துன்பம் இருக்கும். அப்படிப்பட்ட இன்பம் தான் நம்மளுடைய இன்பம் எல்லாம். நாணயத்தில் வருகின்ற இன்பம் போல ஒரு பக்கம் பார்த்தா என்ன இருக்கும்? ஒரு பக்கம் பார்த்தா தலை இருக்கும், அது மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா இன்பம் இருக்கும், திருப்பி பார்த்தா துன்பம் இருக்கும். துன்பம் இல்லாத ஒரு இன்பம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை, இறைவனுடைய திருவடியை தவிர. இறைவனுடைய திருவடியை தவிர துன்பம் இல்லாத இன்பம் எதுவுமே இல்லை. அதுதான் அதான் பெரிய விஷயம். அதனால நம்ம அந்த அந்த இன்பத்தை பெறுவதற்காக நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆன்மா துன்பப்படுதல் இந்த நீங்க சொல்லிப்பீங்க, அண்ணாசாமி இந்த பிறவியில நான் படுற துன்பம் மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும். வாய்ப்பு இருந்ததுன்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய இதை ஆன் பண்ணலாம், எல்லாம் கேட்கலாம். இந்த மாதிரி இந்த பிறவியில எனக்கு வந்த துன்பம் மாதிரி எதுவுமே இல்லை, அப்பேற்பட்ட துன்பத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சுவாமி. நான் எப்படி இந்த அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? இந்த பிறவியில மட்டும் இல்ல, நாம எல்லா பிறவியிலையும் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கோம். இந்த பிறவியில மட்டும் இல்ல, எல்லா பிறவிலையும் துன்பத்தை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கோம். எடுத்துக்காட்டு ஒண்ணு சொல்லட்டுமா? நீங்க பாத்தீங்கன்னா 2 கால் இருக்கும் நாய்க்கு, பின்னாடி ஒரு 2 கால் உடைஞ்சிரும். அது யாரோ கல்லை விட்டு எரிஞ்சிருப்பாங்க, என்னமோ தெரியாது. கடைசி வரைக்குமே நகரும் போது பின்னாடி இருக்கிற அந்த கால் என்ன பண்ணும்? அப்படியே தொரன்னு இழுத்துக்கிட்டே தான் நடக்கும். பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி நாய்கள் எல்லாம் பாத்துருக்கீங்களா? ரோட்ல பாத்துருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல, தார்ல விழுந்துருச்சு ஒரு நாய் தார்ல விழுந்துருச்சு, வாய் ஒட்டிக்குச்சு. யாருமே அதை கண்டுக்கல. அது ஒரு காட்டுக்குள்ள போயிடுச்சு, வாயை திறக்கவே முடியல. கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல? சத்தம் போட்டு அழ முடியல. கத்துனா கூட 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. கத்தவும் முடியாம, சாப்பிடவும் முடியாம, எந்த உணவே கிடைச்சாலும் சாப்பிட முடியாது. பக்கத்துல உணவே கிடைச்சாலும் என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. கத்தி எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. நடக்கவும் முடியாம, அப்படியே உணவு பக்கத்திலேயே உட்கார்ந்து உணவை சாப்பிடவே முடியாம, பசியோட பல துடித்து அந்த உயிர் இறந்து போயிருக்குன்னா அது எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி நாய் பிறப்பையும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த பிறவியிலையும் இந்த நாய் கூட நான் கொஞ்சம் கம்மியா துன்பப்பட்டிருக்கும் போல. நாம பட்ட துன்பம் எல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது துன்பம். இப்ப நம்ம படுற துன்பமே இல்லை. அதை விட பல கோடி பிறவிகள்ல எத்தனை கோடி விட்டுடல் ஓடி ஆடி, எத்தனை கோடி போனது அளவேதோ, எத்தனை கோடி விட்டுடல் ஓடி ஆடி, எத்தனை கோடி போனது. ஐயா கேக்கலைங்க ஐயா. மன்னிக்கிறேன் சாமி, அடியன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன், வேற ஒண்ணும். அதுதான் கட் பண்ணிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாடல் பாடும் போதெல்லாம் அடியனுக்கு கண்கள்ல நீர் பெருகும். இந்த பாடல் பாடும் போதெல்லாம் அடியன் உடைஞ்சு போவேன். எத்தனை கோடி. அதே மாதிரி 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரோ, எரி புவி மணலி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எரிக்கிற அந்த சூரியனை என்னை எரிச்ச நெருப்பு டயர்டாயிருச்சான், என்னைய தாங்கின பூமி டயர்டாயிருச்சான், என்னைய பிரிச்சுட்டு என் உடம்ப பிரிச்சுட்டு போனாங்கல்ல அந்த யமதூதர்கள், அவங்க டயர்டாயிட்டாங்களாம். என்னைய படைச்சான்ல பிரம்மன், அவன் டயர்டாயிட்டானா. சி, இந்த படுபாவி வந்துட்டானா, திரும்பவும் வந்துட்டானா. எத்தனை தடவைடா உன்னை படைக்கிறது, எத்தனை உடம்புலடா உன்னை போடுறது, இந்த பூமி சொல்லுமா உனக்கு எத்தனை தடவைடா நான் தாங்குறது உன் உடம்ப, இவன் உன்னுடைய நெருப்பு சொல்லுமா எத்தனை தடவைடா உன்னை சுடுறது. இப்படி எத்தனை தடவையோ இந்த உடம்பு சுட்டு, எத்தனை தடவையோ இந்த பூமியில பிறந்து, எத்தனை தடவையோ வறந்து எமன் டயர்டாட்டான். உனக்கு எத்தனை தடவைடா உயிரையும் உடம்பையும் பிரிக்கிறது. அவனுக்கு பேர் கூற்றுவன்னு பேர். எமனுக்கு 2 கூறா பிரிக்கிறதுனால அவனுக்கு பேர் கூற்றுவன்னு பேர். உடம்பு வேற உயிர் வேற, அது பிரிக்கிறான். அந்த மாதிரி எமன் டயர்டாயிட்டானா. நரி நாயெல்லாம் தின்னு டயர்டாயிடுச்சான். நரி நாயெல்லாம் உடம்ப தின்னு அது டயர்டாயிடுச்சான். அது சொல்றாரு அவர். 7 கடல் மணலை அளவிடல் அதிகம் எனதிடற்பிறவி அவதாரம், எரி புவி மரளி அமரனும் மிகவும் அயர்வானான் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில இந்த ஜாக்கியா நெய் அப்படின்னா வானர். பொண்ணுங்களை நெய்யின்னு கூப்பிடணும். நெய்னா வாங்க. நான் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க.
எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனியுனதபயம் எனதுயிருடலும் இனியுடல் விடுக முடியாது. என்ன சொல்லவா? எரிபுவி மரளி சொல்லுங்க. கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடனுடதபயம் அடிமையுனடிமை கடுகியுனடிகள் தருவாயே. அதுல கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானான். கழுகொடு நரியும் எரிபுவி மரளி மரளினா அவன் யாரு? அந்த யமதூதர்கள். மரளி, கழுகு, நரி, எரினா தீ, புவி நெருப்பு, இந்த பூமி, மரளி யம, அயர் மலரனும் அவன் யம இது பிரம்மன், இவங்க எல்லாரும் டயர்டாயிட்டான். எப்ப பாரு செத்து செத்து பறந்துகிட்டே இருக்கிய, உனக்கு கொஞ்சம் கூட. அதனால நீங்க நினைச்சிடாதீங்க இந்த பிறவியில நாம படுற துன்பம் அதனாலதான் இதுக்கு துன்பம் நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? துன்பம் இந்த ஆன்மாவுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஏன்னா இது பிறக்கிற பிறவியெல்லாம் அனுபவிக்கிறது எதுதான்? ஒரு நிமிஷம் இன்பம் அனுபவிச்சுச்சுன்னா 1000 நிமிஷம் என்ன அனுபவிக்கும்? துன்பத்தை தான் அனுபவிக்கும். அப்படித்தான் பழகி இருக்கு. அதனால இதுக்கு எதுல பிராக்டிஸ் அதிகம் இருக்கு? எதுல பிராக்டிஸ் அதிகமா இருக்கு? அத்துப்பிடி. இந்த ஆன்மாவுக்கு துன்பம் அத்துப்பிடி. அதனாலதான் நல்லா கவனிங்க எல்லாரும். நம்மளுடைய சொக்கநாதர் புட்டுக்கு மனுஷன் வந்தார் இல்லையா? அப்போ வந்தியம்மை கிட்ட வாங்கி சாப்பிட்டார். புட்டு நல்லா இன்பமா சாப்பிட்டார். அந்த இன்பம் எல்லாருக்கும் வந்துச்சு. ஆனா இன்பம் சரியா யாருக்கும் தெரியாதனால அந்த இன்பத்தை யாரும் உணர முடியல, புட்டு சாப்பிட்ட இன்பத்தை. ஆனா அவர் முதுகுல சுளீர்னு அடிச்சார்ல யாரு? நம்முடைய பாண்டிய மன்னன் தண்டாலேயே பிரம்பாலேயே பணி செய்தான்ல, அந்த அடி மட்டும் எல்லா ஆன்மாவுக்கும் உரைச்சது. ஏன்? இதுக்கு இன்பம் நல்லா தெரியும். இதுதான் மன்னிக்கணும், இந்த ஆன்மாவுக்கு துன்பம் இதுதான் நல்லா தெரியும். அதனால துன்பம் உரைச்சிருச்சு. இன்பம் இந்த ஆன்மாவுக்கு தெரியாது. எது இன்பம்னே தெரியாது இந்த ஆன்மாவுக்கு. இந்த ஆன்மாவுக்கு எது இன்பம்னு தெரியாது. கடைசி வரைக்கும் என்ன பண்ணும்? இதுல இன்பம் கிடைச்சிடாதா, அதுல இன்பம் கிடைச்சிடாதா, அதுல இன்பம் கிடைச்சிடாதான்னு இந்த ஆன்மா என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல என்ன பண்ணும் இந்த ஆன்மாவுக்கு? நல்ல ட்ரெஸ் இருக்காது, நல்ல செருப்பு இருக்காது. ஆனா என்ன பண்ணும்? அங்கிட்டு ஓடிட்டே இருக்கும், அங்கிட்டு ஓடிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்ன இருக்கும்? ட்ரெஸ் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், நடக்க முடியாது. சரி, எல்லாமே நடக்கவும் முடியுது, எல்லாம் முடியுதுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமா பேச முடியாது. பிள்ளைங்கிட்ட ஆக நாளுக்கு நாள் ஏதோ ஒரு குறை இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்? மனசுல துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும். சண்முக சுந்தரம் ஐயா கரம் ஏற்றுங்க, ஏதாவது சொல்லணுமா சுவாமி? ஐயா, பெண்களை நெய்ன்னு கூப்பிடணும்னு ஒண்ணு ஆரம்பிச்சுங்க, அப்படியே விட்டுட்டீங்க. ஆமாமா. இந்த லாங்குவேஜ்ல வா அப்படின்னா நெய், பெண்களை நெய்ன்னு கூப்பிடணும், ஆண்களை நா அப்படின்னு கூப்பிடணும். நா அப்படின்னா வான்னு அர்த்தம். ஆண்களை நானா வா, பெண்களை நெய் அப்படின்னு கூப்பிட்டா அவங்க பெண்ணை பெண் பாலுக்கும் ஆண் பாலுக்கும் தனித்தனி, நம்ம ஊர்ல மாதிரி வந்தார்னு சொல்லுவாங்க இல்லையா? கம் அப்படிங்கிறது காமன். இப்ப ஆங்கிலத்தை பாத்தீங்கன்னா கம்ன்றது ஹீக்கும் கம்மு தான், ஷீக்கும் கம்மு தான், இட்டுக்கும் கம்மு தான். ஆனா தமிழ் மொழியில தான் வந்தது, வந்தாள், வந்தான். ஒண்ணும் இல்ல, பெரிய பேராகிராஃப்ல வந்தான்னு ஒரே ஒரு செய்தி மட்டும் நமக்கு எடுத்துட்டோம்னு வச்சோங்களேன், கண்டுபிடிச்சிடலாம். வந்தான்னு ஒரு வார்த்தை, பெரிய ஓலைச்சுவடி எல்லாம் எரிஞ்சு போச்சு, வந்தான்னு ஒரு இடம் மட்டும் எரியாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஆக ஒருத்தன் வந்தான், ஒருவன் வந்தான்னு தெரிஞ்சு போச்சு. அவன் வந்தது ஆண் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த வந்தான்ற வார்த்தையிலேயே அவன் ஒருத்தன் தான், அவன் ஆண் தான் சொல்வது போல இந்த மொழிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த மொழியை சொல்லலாம்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல. அதனால சும்மா ஒரு வார்த்தை சொல்லும் போது சொல்லலாம், வேற ஒண்ணும் இல்லை. அமைச்சோம். நன்றிங்க சுவாமி. நினைவு சரவணையா அமைச்சோம். ஐயா ஐயா, இப்ப நீங்க சொன்ன நாட்டுக்கே ஒரு செய்தி மட்டும் பகிர்ந்துக்கலான்ட்டு, நம்ம திருமுருகாற்றுப்படையில நக்கீர பெருமான் திருமுருகாற்றுப்படையை சிவபூஜை பண்ணிட்டு இருக்கிற போது ஒரு அசுரன் அவர் புடிச்சு கொண்டு போய் குகையில வச்சிடுறாரு. அந்த அசுரனுடைய பேர் கஜமுகி. அப்ப அது ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க மீனாட்சி சுந்தரம் ஐயா அவருங்க. அவது
முகி அப்படின்னு சொல்லி வர்றதெல்லாமே வந்து பெண் பால் இது. முகன் அப்படின்னு வந்தா அது ஆண் பால் இது. அப்ப பெண் அறைக்குதான் வந்து பூதம் தான் வந்து அவர் பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்னா அதுதான் அந்த தமிழ் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. உண்மையிலே தமிழ் மொழிக்குள்ள சிறப்பு அது. நம்ம வந்து அது பெண்ணா ஆனான்னு கண்டுபிடிச்சிட முடியும். மகிழ்ச்சி. இன்னைக்கு சரவணையா அந்த ஒரு செய்தி மட்டும் எல்லாம் நிறைந்த சபையில சொல்லணும். இவங்க திருமுருகாற்றுப்படை அந்த பதம் பிரித்ததை நம்ம குழுமத்துல போட்டாங்க. சரியா எனக்கு இங்க அதிகாலை 5 மணிக்கு ஒரு கால் வருது. 5 மணிக்கு என்னடா கால் எடுத்து பார்த்தா யாருன்னு தெரியல, யாரோ ஒரு ஐயா பேசுனாங்க. எடுத்து பார்த்தா, ஐயா அடியன் வந்து இந்த மாதிரி சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் சுவாமி, உங்கள்கிட்ட பேசலாமான்னாங்க. எனக்கு பயங்கர தூக்கம். ஐயோ ஏன்டா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஐயா அடியார்கள்லாம் என்ன பண்ணோம், ஐயோ சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தூக்கத்தை கொஞ்சம் கலந்துட்டோம். ஐயா சொல்லுங்க அப்படின்னு. ஐயா இந்த மாதிரி வேலுண்டு வினையிலை குழுமத்துல திருமுருகாற்றுப்படை பதம் பிரித்தது பார்த்தோம். எங்களுக்கு வார்த்தைகளே இல்லை. நாங்க எத்தனையோ மூலங்கள் தேடினோம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிடைக்கல. பதம் பிரிச்சு ரொம்ப அருமையான விஷயம் சொல்லியிருக்கீங்க. அதனால எங்களுடைய சர்க்கிள்ல எல்லாருக்கும் நான் அதை ரொம்ப ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். பெரும் பணி செய்திருக்கீங்க சுவாமி. இதை வந்து யாருமே வழிபாட்டு நூலா வைக்கல, நீங்க வழிபாட்டு நூலா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாருக்கும் கலிபோர்னியா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய முருகனுடைய சங்கத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த திருமுருகாற்றுப்படை சர்க்குலேட் ஆனது அப்படின்னு அடியார்கள் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதை உடனே பதிவிடணும்னு நினைச்சேன். அதுக்கு அடியன் தான் அதை அடுத்த வேலைகளுக்கு போயிருந்தனால முடியல. சரவணையா சொன்ன உடனே அது ஞாபகம் இருக்கு. அதனால நாம் செய்கின்ற பணி கண்டிப்பா மகிழ்ச்சி செய்கின்ற பணி கண்டிப்பா யாரோ ஒரு ஆன்மாவுக்கு, தேடலுள்ள ஆன்மாவுக்கு போய் சேருதுன்னு நினைக்கும் போது தன்னுடைய பணியை சிறப்பா செய்து கொண்டிருக்கின்றது இந்த வேலுண்டு வினையிலை குழுமம். சரி, இப்ப புரிதல் இல்லாம வழிபாடு செய்யும் போது அசைச்சு பார்த்துருவாங்க. நேத்து ஒரு அம்மா வந்து நான் அந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலுண்டு வினையிலை குழுமத்துல போடுறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. ஒரு ஷார்ட்ஸ் என்னன்னா, நீங்க வந்து வேல் வழிபாடு செய்யும் போது நீங்க அபிஷேகம் பண்றீங்களோ பண்ணலையோ கண்டிப்பா வேலுக்கு நீங்க ஒரு காவு கொடுக்கணும்ன்றார். அவர் என்ன சொல்றாரு, வேலுக்கு நீங்க ஒரு காவு பலி கொடுக்கணும், காவு கொடுக்கணும். என்னன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வேல்ல அட்லீஸ்ட் குத்துறீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து ஒரு உயிர் பலிக்கு சமம். அதனால வேலுக்கு வந்து எலுமிச்சம்பழம் நீங்க குத்தி ஆகணும், இல்லைன்னா வேலு உங்களுக்கு குத்திரும் அப்படின்றது. அப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னா, அவர்களுக்கு வேல்னா என்னன்னு தெரியல, முருகன்னா என்னன்னு தெரியல, அறம்னா என்னன்னு தெரியல, முருகாற்றுப்படை என்ன சொல்லுது, கந்தர் அலங்காரம் என்ன சொல்லுது, முருகனுக்கும் அந்த வேலுக்கும் வேல் வகுப்பு என்ன சொல்லுது, இது எதுவுமே தெரியாம வாய் வந்த போக்குக்கெல்லாம் பேசுற மாதிரியான இன்ஃபுளுசர் இருக்காங்க. இதுல யூடியூப் இன்ஃபுளுசர் அவங்க சொல்ற கருத்து தான் தீ மாதிரி பரவுது. நம்ம வேல் வகுப்பு நடத்தினாலும் சரி, திருவாசக சிந்தனை நடத்தினாலும் சரி, 10 பேருக்கு போய் தாண்டதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி, சிவபெருமான் உபதேசம் செய்யும் போது அவ்வளோ பெரிய 33 கோடி தேவர்கள்ல 4 பேர் தான் உட்கார்ந்து கேட்டாங்களாம். யாருமே கேட்கறதுக்கு டைம் இல்லையா. அதனால சிவனுடைய உபதேசத்தை கேட்கறதுக்கே 4 பேர் தான் இருக்காங்கன்றப்போ நம்ம உபதேசம் கேட்கறதுக்கு 40 பேர் வர்றாங்கன்னா பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய்க்கிறேன். ஆனாலும் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்கு பதில் சொன்னேன். அடியன் வந்து வேல் என்பது ஆயுதம் அல்ல. ஒரு இறைவன் வந்து ஆயுதத்தாலதான் அழிக்க முடியுமா? ஒரு இறைவனுக்கு ஆயுதம் தேவையா? ஒரு அழிக்கணும், அவனுக்கு அந்த ஒரு பொருளை அழிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் தேவையான தேவையில்லை. அவனுக்கு அந்த ஆயுதமே தேவையில்லை. அவன் அதனாலதான் ஆயுதங்கள் பல கொடுத்தாலும் நம்ம சுவாமி திருவதிகை வீரட்டானேஸ்வரர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கொடுக்குறாரு. வில்லு எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு என்ன பண்றாரு, எதையும் பயன்படுத்தாம ஒரே ஒரு சிரிப்பினாலேயே முப்புறங்களை கொடுத்துறாரு. ஏன்னா அவனுக்கு ஆயுதம் தேவையில்லை, தேர் தேவையில்லைன்னு சொல்றதான் அந்த ஒரு விஷயத்துல சொல்றாங்க. அதனால முருகனுக்கு ஆயுதம் தேவையில்லை. அது வந்து என்னது, ஒளி. முருகனே ஒளி தானே. அவனுடைய ஒளி வடிவம் தான், ஞான ஒளி தான் என்னது, வேலு. ஞான ஒளியை இருட்டுல பாய்ச்சனா என்ன ஆகும்? ஞான ஒளியை இருட்டுல பாய்ச்சனா என்ன ஆகும்? ஆமா, பிரகாசமா. இருளாகலும் பிரகாசமாகும், ஒளி விடும். இத சொல்லுவதுதான் சூரபத்மனுடைய கதை. சூரபத்மன் இருளினுடைய அடையாளம், வேல் என்பது ஞான ஒளியின் அடையாளம். ஞான ஒளி தானாக பற்ற முடியாது, இறைவன் தான் என்ன பண்ணுவான், அழுத்தி பற்றுவான். அந்த வேலானது இருளுல பாய்ச்சும் போது அந்த இருளானது அகன்ற ஞான ஒளி பெற்று அந்த ஆன்மா இருளிலிருந்து ஞானம் பெறுவதைத்தான் நாம பெரிய பெரிய கதையா டிசைன் சொல்றோம். அந்த இப்போ ஐயா சொன்னாங்கல்ல, கக்கிமுகி கதையை கூட அடியன் வந்து நம்ம வேல் வகுப்புல சொல்லல, தெரியும்ல. அதாவது தமிழ் பலகை இருக்கும், ஒரு தமிழ் பலகை இடித்து வரையை இடித்து வழி காணும். அது யாராவது கரெக்டா சொல்லுங்க அந்த பாடல்.
பழுத்தமிழ் தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். சுனில்குமார் ஐயா, அருமை அருமை. அப்போ அந்த வரை குகையை இடித்து வழி காணும்ன்ற இடத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுடைய நக்கீரர் ஒரு குகையில மாட்டிக்கிட்டாரு, அதுல அந்த வேல் இடிச்சு அந்த குகையை காப்பாத்தி கொடுத்துச்சு, அதனாலதான் அதை ஆச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அடியன் அந்த புராண கதையை கூட இங்க நான் சொல்றது இல்லை. அடியன் என்ன சொன்னேன், நக்கீரர் சிவபெருமான் கிட்ட சிவ அபராதம் பண்ணார். என்ன, கூந்தலுக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். அந்த இடத்துல அவர் கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு கேட்டா மனம் இருக்கதானே செய்யுது. ஏற்கனவே இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்படிங்கிறப்போ தப்பா சொல்லி அதுல ஸ்ட்ராங்கா நின்னாரு. அப்ப சிவன் சொன்னதை தப்புன்னு சொல்றப்போ அவருடைய அந்த ஆளுமைய சிவபெருமான் பாராட்டினாலும் கூட சிவபெருமான் சொன்னதுதான் சரி, அதுல அபராதம் பட்டனால சிவ அபராதத்தை சிவ அபராதம் இந்த ஆன்மாவுக்கு ஒரு குகை மாதிரி. இந்த ஆன்மா எதுல மாட்டிக்கிடுமா, நம்முடைய பாவங்கள்ல மாட்டிக்கணும். அப்ப சிவ அபராதம் யாருனாலையும் உடைக்க முடியாத ஒரு குகை. அந்த குகைய சிவன் மேல் பட்ட அந்த அபராதத்தை வேல் பாய்ச்சி அது என்ன பண்ணுச்சான், சுக்குநூறா உடைச்சுதான். ஏன், வேல்ன்றது ஞானம் ஒண்ணும் கிடையாது. ஞானம் நம்ம திரும்ப என்ன பண்ண மாட்டோம், அபராதம் பண்ண மாட்டோம். ஞானம் வந்துட்டா நாம திரும்ப என்ன பண்ண மாட்டோம், அபராதம் செய்ய மாட்டோம். ஜாக்கியா ஒத்த ஸ்மிதா फिक्र कालल नहीं आंची नहीं आंची नहीं अखुन मीटिंग अल्ल मणिकन नहीं stop என்ன மீட்டிங். ஆக அந்த இடத்துல கூட கட்டிமுகி கதையை சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா அங்க கூட என்ன சொல்லியிருக்காங்க, சிவ அபராதம், சிவ பூசையில தப்பு நிகழ்ந்ததுனால என்ன வந்தது, கட்டிமுகி வந்தா குகைக்குள்ள போட்டா. நல்லா கவனிங்க, இந்த கதை இந்த புராணம் என்ன சொல்லுது, சிவ அபராதம், சிவன் மேல பழிபட்டா அந்த பழி நம்மள என்ன பண்ணும், சூழ்ந்துரும். எது மாதிரி, ஒரு மலை குகை போல சூழ்ந்துரும். அதை யாருனாலும் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. திருப்பரங்குன்ற மலை குகையை உடைக்கிறதுக்காக வேல் வரல. அந்த வேல் அதுக்கு கடப்பாறையே போதும். கடப்பாறை இருந்தாலும் ஒரு பாறையை உடைச்சிடும். இந்த பாறை உடைக்கிறதுக்காக அந்த வேல், புனிதமான வேல் வரப்போது யாருனாலையும் உடைக்க முடியாத சிவ பழி என்ற அந்த தீவினையை அழிப்பது ஞானம் என்ற வேல். ஞானம் வந்துருச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், நான் தான் பெருசுன்னு சொல்ல மாட்டோம். ஆமா, அப்படித்தானே. ஞானம் வந்துட்டு என்ன அர்த்தம், ஞானத்தினுடைய முதல் படி என்ன, நான் செய்யறதுதான் சரின்னு சொன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு அர்த்தம். நான் செய்யறதுதான் சரின்னு சொன்னா அவங்க எங்க இருக்காங்கன்னு அர்த்தம், ஞானத்துல இருக்காங்கன்னு அர்த்தங்க ஐயா. ஞானத்துடைய உச்சியில இருக்குன்னு நினைச்சுக்குவாங்க. ஞானத்துல உச்சி இல்ல, இருளினுடைய உச்சியில இருக்காங்கன்னு அர்த்தம். அது ரைட்டா இருக்கட்டும் தப்பா இருக்கட்டும். சாமி அஞ்ஞானத்துல இருக்கிறாங்க ஐயா. இப்போ நம்ம கிட்ட சரியா இருந்தாலும் எதுத்தாப்பி இருக்கங்கிட்ட நான் செய்யறதுதான் சரின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லி முயற்சி பண்ணலாம். இல்லையா, சரிங்க நீங்க சொல்றது சரியா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் மகா ஞானத்தினுடைய வழி. அதனால வந்திருக்கிறது சிவபெருமான் தெரிஞ்சும் தான் தமிழனுடைய சங்கத்தினுடைய தலைவர், நான் எப்படி தப்பு செய்ய முடியும், தப்பு செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கூந்தலுக்கு மனம் இல்லை, உத்தமதாதி பெண்களுக்கு நான் நாள்தோறும் வழிபாடு செய்யும் ஈசனுடைய இடபாகத்தில் அமர்ந்திருக்கும் உமை அம்மைக்கும் என்னது கிடையாது, கூந்தல்ல மனம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி உங்களுக்கு தெரியும், கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படின்றதான் நம்முடைய சுவாமி நிரூபிச்சிருப்பார். அப்போ நான் என்ற எண்ணம் எப்போ, ஞானம் இல்லாதப்ப. முருகனுடைய வேல் உள்ள பாஞ்சிருச்சுன்னா என்ன வந்துடும், ஜம்மா துண்டு இருள் கூட இருக்காது, ஞானம் வந்துட்டா என்ன வந்துடும், பணிவு வந்துடும். பணிவு வந்த உடனே ஞானத்துக்கு காரணமா இருந்த குருநாதரை வழிபாடு செய்யணும். அதனாலதான் வந்தது சிவபெருமானை பார்த்தா கூட பாடினது திருமுருகாற்றுப்படை. யாரு, நம்மளுடைய நக்கீர பெருமான் பாடின திருமுருகாற்றுப்படை. அப்ப இந்த கட்டிமுகி கதைக்குள்ள நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம், சிவ அபராதம், சிவ பழி என்பது நமக்கு ஒரு பெரிய குகை போல நம்முடைய ஆன்மாவை சூழ்ந்து விடும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்படுதே தவிர நம்ம அந்த மாதிரியான அந்த விஷயங்களுக்குள்ள எப்பவுமே போறது இல்லை. ஏன் அப்படின்னா, ஞான செய்தி முப்புறம் என்பார் மூடர்கள். யார் சொல்றா, முப்புறம் என்பார் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம். யார் சொல்றா, திருமூலர். எப்ப பார்த்தாலும் முப்புறம்னா 3 பேரு 3 கோட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா நீ சின்ன பிள்ளையில இருக்கிறப்போ முப்புறம் 3 கோட்டைன்னு சொல்லி உன்னை புரிய வைக்கிறதுக்காக சொன்னா கடைசி வரைக்கவே அது கோட்டை நினைச்சிட்டு இருக்காது. அது 3 மலங்கள்ரா, இப்பயாவது கொஞ்சம் வளர்ந்துட்டேல, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு குழந்தையா இருக்கப்போ கதை சொல்லலாம்.
பெரியானதுக்கு அப்புறமும் கதை சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி அதை உடைச்சு செல்றதுதான் அந்த எண்ணம். அதனால ஏன் இதை சொல்ல வரோம்னா, இந்த வேல் தத்துவத்தை சரியா தெரியாதனால அது என்ன சொல்லணும், என்ன குத்தம்ன்றாங்க. எலுமிச்சம்பழம் குத்தணும்னு சொல்றாங்க. அதனால எலுமிச்சம்பழம் ஆயுதம்னு சொல்றாங்க. வேலு ஆயுதம்னு சொல்றாங்க. வேலு ஆயுதம் தான், ஆயுதம் தான், வேலு ஆயுதம் தான். கொலை செய்யற ஆயுதம் இல்ல, கொலை செய்யற ஆயுதம் இல்ல. அது என்ன ஆயுதம்? இருளை நீக்குகின்ற ஆயுதம், வேற ஒண்ணும் இல்ல. கொலை செஞ்சாதான் அதுக்கு பலி கொடுக்கணும். பலியா என்ன? வேலுக்கு பலி தேவையா என்ன? வேல் என்பது என்ன? அது ஞானத்தினுடைய வடிவம்னு சரியா. அதாவது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்றாங்க. வேல் யாரு? ஆழ்ந்த அகன்ற நுண்ணியன், சிவபெருமானுடைய விழிக்கு நிகராகும், அவனுடைய கலர்க்கு நிகராகும் அப்படின்னு வேல் வகுப்புல அப்படி அதனுடைய கான்செப்ட் எல்லாம் கிளியரா நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சரி, அப்போ பேஸ் சரியில்லைன்னா நம்மளை குழப்பறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? எல்லாரும் வருவாங்க. பேஸ் சரியில்லைன்னா நம்ம குழப்பறதுக்கு எல்லாரும். பேஸ் நீங்க கிளியர் ஆயிட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் உங்களுக்கு குழப்பம் ஏற்படாது, எந்த இடத்துலயும் உங்களுக்கு அசைவு ஏற்படாது. அசைவில்லாம இருப்பவன் யாரு? அசைவில்லாம இருப்பவன் தான் யாரு? சைவன். அசைவில்லாம இருப்பவன் தான் சைவன். ஆக நாம அசையாம இருக்கணும்னா நம்ம பேஸ் எப்படி இருக்கணும்? சிறப்பா இருக்கணும். அது அந்த பேஸ சொல்லித்தர இடம் தான் இந்த திருச்சாளல் அப்படின்னு சொல்லி, திருச்சாளல்ல நங்காய். அப்போ அவன் கழுத்துல போட்டிருக்க எலும்பு மாலைகள்லாம் எதிர்ப்பு இதை காட்டுதுன்னா, அவனுக்கு பணி செய்தவர்களை காதலிச்சு போட்டுக்கிறான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசினப்போ சாக்லேட் பத்திரமா வச்சுக்குவோம், அந்த பொண்ணு கொடுத்த கிரீட்டிங் கார்டை பத்திரமா வச்சுக்குவோம். அது மாதிரி எல்லாத்தையும் பத்திரமா அவங்க ஞாபகார்த்தமா அன்பின் மிகுதியால வச்சுக்குவோம்ல. அது மாதிரி சிவபெருமான் என்ன பண்றான்? தனக்காக வேலை பார்த்த இந்திராதி தேவர்களையும் பிரம்மனையும் திருமாலையும் காதலித்து அவர்கள் இறந்த பிறகு அவருடைய மண்டை ஓடுகளை தன்னுடைய கழுத்துல மாலையாக போட்டு அப்பப்போ தடவி பார்த்துக்குவானா. இந்த குழந்தை தானே இந்த கிரேதாயுகத்துல இந்த உலகத்தை நம்ம சொன்னோன்னு கண்ணு முழிச்சு காப்பாத்துச்சு, இந்த குழந்தை தானே நம்மளுடைய இந்த யுகத்துல இப்படி காப்பாத்துச்சுன்னு அந்த எலும்பு கூட தொட்டு பார்த்து அந்த குழந்தையோட ஞாபகத்தை தெரிஞ்சுக்குவானா நம்முடைய பெருமான். ஆக அப்பேற்பட்ட ஆற்றலுடையவன், அன்பின் மிகுதியால உடையவன் நம்முடைய பெருமான். இந்த 12வது பாட்டு, காணார் புலித்தோல் உடை தலை ஊன் காடு. இந்த பாட பாடலாமா? யாராவது பாடுறீங்களா? அம்மா பிரேமாமா பாட முடியுங்களா? 12வது பாட்டு, காணார் புலித்தோல். இல்ல யாராவது பாடுங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க கரம் ஏத்தி பாடலாம். ஐயா பாடுறேன் ஐயா. பாடுங்க வைர சிவகாமி. காணார் புலித்தோல் உடைதலை ஊன் காடுபதி, ஆனால் அவனுக்கிங்கு ஆட்படுவாரேடி. ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோவும் வழியடியார் சாழலும். காணார் புலித்தோல் உடை தலைவூன் காடுபதி, ஆனால் அவனுக்கிங்கு ஆட்படுவாரேடி. ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடர் கோபம் வழியடியார் சாழலோ. இவன் யாரு கேட்கிறான் கேள்வி? காணார் புலித்தோல் உடை தலைவன் காடுபதி, ஆனால் அவனுக்கு ஆட்படும். ஏம்மா தலைவன்னா எப்படி இருக்கணும்? சாமி பாக்குறதுக்கு சாமிங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதுதான் வேணும் இல்ல? முதல்ல பாக்குறதுக்கு ரொம்ப சாமிங்கா அழகா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும். முதல்ல தலைவனுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட். தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது முதல்ல நமக்கு என்ன வேணும்? பாக்குறதுக்கு கொஞ்சம் போல அழகு வேணும், கொஞ்சம் போல ஈர்க்கக்கூடிய தன்மை. சாமி பர்சனாலிட்டியா? அருமை. பர்சனாலிட்டி வேணும்ல. அப்படிங்கிறப்ப அவனை தானே தலைவன். நம்ம
நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் சொல்லி நம்ம எம்ஜிஆரை பார்க்கும்போது ஒரு பர்சனாலிட்டி சார் நல்ல மனுஷங்க, அப்படி பாக்குறதுக்கு நல்லா கரெக்டா இருக்காரு அப்படின்றப்போ அந்த தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க எல்லாரும். அப்போ இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூஸ் அதுக்காகவே தேர்ந்தெடுத்தாங்க, அப்போ பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். அதை விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி ஒரு சாக்கு துணியை வந்து கட்டிக்கிட்டு உடம்பு பூரா வெள்ளை தாம்பளை தடவிக்கிட்டு அப்படியே கழுத்துல வந்து மண்டை ஓட்டு மாலையை போட்டுக்கிட்டு சுடுகாட்டுல உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பேயோட விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சவங்க, இவனை போய் யாராவது தலைவனா எடுத்துக்கிறாங்களாம்? கேக்குறாங்க கேள்வி. இவனை போய் யாராச்சும் தலைவனா எடுத்துக்கிறாங்களாம்? தலைவனுக்குரிய தகுதியே அட்ராக்ஷன் தானே. அந்த அட்ராக்ஷன் இல்லாம பாரு காணார் புலித்தோல் உடை என்னமோ கிடைக்காத மாதிரி. காணார் புலித்தோல்னா நல்லா கவனிங்க, காணார் புலித்தோலுக்கு ரெண்டு பொருள் உண்டு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் புலித்தோல் எங்க இருந்து, புலி எங்க இருந்து வந்துச்சு? புலி எங்க இருந்து வந்துச்சு? காட்டுல இருந்து புலி எங்க இருந்து வந்துச்சு? ஐயா எங்க வந்துச்சு? வேதத்துல இருந்து வந்துங்க ஐயா. ஆஹா ஆஹா. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். வேதத்துல இருந்து சொல்லக்கூடாது, வேள்வியில இருந்து. என்ன வேள்வி? அபிசார வேள்வி. அபிசார வேள்வினா அபச்சார வேள்வி. என்ன அபச்சார வேள்வி? ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைச்சு செய்யற வேள்விக்கு அபிசார வேள்வின்னு. ஒருத்தனை கெடுக்கணும்னு செஞ்சா அந்த வேள்விக்கு என்ன பேரு? அபிசார வேள்வின்னு பேரு. வாழ வைக்கிறதுக்கு நாம செஞ்சிட்டு இருக்கோம்ல வேள்வி. நம்ம இப்ப போன வாரம் சனிக்கிழமை ஒரு வேள்வி செஞ்சோமே, என்ன வேள்வி? வேல் பூசை என்ற வேள்வி செய்தோமே. அந்த வேள்வி எதுக்காக? உலக நன்மைக்காக. உலகெல்லாம் நன்மை பெறணும், உலகத்துல எல்லா உயிர்களுக்கும் நன்மை பெறணும். அது மாதிரி ஒரு வேள்வியும் உண்டு, கெடுக்கிறதுக்கும் வேள்வியும் உண்டு. ரெண்டையுமே செய்யலாம். ஏன்னா கத்தி என்ன பண்ணலாம்? வயிற்றுல குத்தவும் செய்யலாம், காய்கறியை நறுக்கி சமைக்கவும் செய்யலாம். அது போல வேதம் என்பது ஷார்ப்பு. அதை நீங்க என்ன பண்ணலாம்? தலக்குன்னு குத்தலாம், இல்லைன்னா நறுக்கி பொறியல் செய்யலாம், எது வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா இந்த அபிசார வேள்வி செய்யும் போது அது யாருக்கு எதிரா? அந்த வேதத்தை படைச்ச இறைவனுக்கே எதிரா. அந்த வேதத்தை படைச்ச இறைவனுக்கே எதிராக அபிசார வேள்வி செய்யும் போது அந்த அபிசார வேள்வியில வந்த புளியத்தை என்ன பண்ணான்? உரிச்சு போட்டான். அந்த அபிசார வேள்வியில வந்த அசுரனாகிய முயலகனத்தை என்ன போட்டான்? கீழே காலை வச்சு என்ன பண்ணிருக்கான்? மிதிச்சிருக்கான்னு சொல்லக்கூடாது. மிதிச்சிருக்கான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நாம இன்னும் சைவத்துக்குள்ள வரலன்னு அர்த்தம். முயலகன் என்ன பண்ணிருக்கான்? கரெக்டா சொல்லுங்க. முயலகன் என்ன பண்ணிருக்கான்? அழுத்தி இருக்கான்னு சொல்லணும். முயலகன் அவன் என்ன பண்ணிருக்கான்? அழுத்திய திருவடி, ஊன்றிய திருவடியிலாலே முயலகனை விதிக்கல. முயலகன் என்ன பண்ணிருக்கான்? அழுத்தி இருக்கான். ஏன்? அவன் வெளியே வெந்திரிச்சிட கூடாதுன்னு அவன் அழுத்திருக்கான். அதுதான் மிதிச்சிருக்கான்னு சொல்றேன். நானும் சின்ன வயசுல நடராஜ் 6ஆம் கிளாஸ்ல நடராஜ் டப்பா வாங்கிட்டு என்ன சாமி நல்ல சாமின்றாங்க, கீழே பட ஒரு பாப்பாவை போட்டு மிதிச்சிருக்கேன்னு பாப்பேன். என்ன பாப்பா குழந்தைய போட்டு மிதிச்ச மாதிரி சாமி இருக்கு, எதுக்காக இந்த குழந்தைய போட்டு? ஏன்னா நீங்க நடராஜ் போட்டோல பாத்தீங்கன்னா அது அரக்கன் மாதிரி தெரியாது, குழந்தை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா குழந்தைய போட்டு மிதிச்ச ஒரு சாமி நிக்குது, என்ன சாமி? இந்த சாமிக்கு என்ன கருணை இருக்கு? கருணையே இல்லாத சாமி அப்படின்னு நடராஜரை பார்த்து திட்டிட்டு இருப்பேன். ஆனா கடைசியிலதான் பார்த்தா அவன் நம்ம மேல கொண்ட கருணையினால கீழே போட்டு என்ன பண்றான்? அந்த முயலகனை வெளிவரக்கூடாதுன்னு தன் திருவடியில ஊன்றிய திருவடியில வைத்து அழுத்தி கொண்டிருக்கான். அதனால அப்போ அந்த ஊன்றிய திருவடியில வந்து அங்க இருக்குல்ல, அங்க சைட்ல இருக்கக்கூடிய நெருப்பு இருக்குல்ல, பிரபையில இருக்கக்கூடிய நெருப்பு 51 நெருப்பு தெரியுங்களா? அந்த பிரபையில இருக்கும்ல, அந்த பெருமானுடைய பிரபையில இருக்கக்கூடிய 51 நெருப்பும் எதுலதான் வந்துச்சு? அபிசார வேள்வி. கையில வந்த அந்த சோதி அபிசார வேள்வி, உடுக்கை அபிசார வேள்வியில வந்தது. என்ன சொல்றேன்? என்ன நல்லா கவனிங்க. இன்னைக்குத்தான் கந்தசஷ்டி கவசத்துல என்ன பாட்டு வரும்? பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் நமக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? கந்தசஷ்டி கவசத்துல என்ன வார்த்தை? டக்கு பாருங்களேன். கந்தசஷ்டி கவசமே மறந்து போற மாதிரி ஒரு துணை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கேடுகட்டவன் தான் அடி. எனக்கு டக்குன்னு கேட்டா ஞாபகம் வரும். அதுல பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூதம் வலாசிட பேய். அருமை அட்டகாசம். பில்லி சூனியம் பெரும்பகை அல்ல அகல வல்ல பூதம் வலாஸ்திக பேய்கள். அப்ப நமக்கு அபிசார வேள்வி மூலமா செய்யக்கூடிய வருகின்ற வினைகள் நம்மள வராதுன்னு இன்னைக்கு பாலதேவராயன் சுவாமிகள் சொன்னத அன்னைக்கே நடராஜர் என்ன பண்ணிட்டாரு? ஆடி காமிச்சிருக்க. யோ, உனக்கு எதிராக எவனாவது புள்ளி சூன்யம் வச்சான்னு வச்சுக்கோ, ஏவல் பண்ணான்னு வச்சுக்கோ, அதை நீ என்ன பண்ணலாம்?
அவன் உன் வீட்டுக்கு முன்னாடி பொம்மை புதைச்சிருந்தான்னா அந்த பொம்மையை எடுத்து என்ன பண்ணலாம், வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு விளையாட கொடுத்துருன்ற. சும்மா சொல்றேன் நானு. அந்த மாதிரி பயம் இல்லைன்றாரு. அபிசார வேள்வி நல்லவர்களை ஒண்ணுமே பண்ணாதுன்றாரு. அறமுடையவர்களை ஒண்ணுமே பண்ணாது. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எப்படி வெயில் வந்து அப்படியே எலும்பில்லாத உயிர்களை சுட்டு எரிக்குமோ அது போல அறம் என்ன பண்ணும், அன்பில்லாதவர்களை சுட்டு எரிக்கும்ன்றாங்க. அப்போ அன்பில்லாதவர்களை தான் சுடும், கவலைப்படாது, அறக்கடவுள் உன்னை காப்பாத்துவாரு, தைரியமா இருன்னு. இன்னைக்கு நாம செய்கின்ற இன்னைக்கு நடராஜர் வழிபட்டாலும் என்ன தேவையில்லை. நடராஜர் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, எனக்கு ஒருத்தன் ஏவல் வச்சுட்டான், எனக்கு ஒரு சூனியம் வச்சுட்டான், எனக்கு ஒருத்தன் வந்து பொம்மையை வச்சு காரியம் பண்ணிட்டான், தகடு வச்சுட்டான்லாம் நினைச்சு வருத்தப்பட வேணாம். அன்னைக்கு சாமிக்கே தகடு வச்சாங்க. எனக்கு அன்னைக்கு சாமிக்கே தகடு வச்சாங்க. சாமி என்ன பண்ணிட்டாரு, அது எல்லாத்தையும் வச்சுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அந்த காணார் புலித்தோல், காணார்னா யாருமே பார்க்காத புலி. எந்த புலி? வேதத்துல அபிசார வேள்வியில எழுந்த புலி. அபிசார வேள்வியில எழுந்த அந்த புலிய உரிச்சு இடுப்புல கட்டியிருக்கான். நானும் நினைப்பேன் புலித்தோல் அணிஞ்சிருக்கான்னு சொல்றேன். அப்ப புலிய கொண்டுதானே அணிஞ்சிருக்கான் இல்ல, புலித்தோலை கொண்டுதானே. புலிய கொண்டானா இவங்கிட்ட என்ன கருணை இருக்கும்? புலி கிட்ட கருணை காட்டாதான் என்ன செய்வேன் சாமின்னு கேட்டா கடைசியில பார்த்தா அது புலியே இல்லை, அது டம்மி புலி. அது டம்மி புலி, அது உயிர் இல்லாத புலி. அது வேதத்துல வந்த டம்மி புலி. அந்த புலிக்கு தான் அவன் கொண்டிருக்கான்றப்போ ஐயோ எங்க அப்பனை தப்பா நினைச்சிட்டமே, எங்க அப்பனை தப்பா நினைச்சிட்டமே அப்படி. அப்போ அப்பேற்பட்ட ஆற்றல். காணார் புலித்தோலுடைய தலைமூன் சுடுகாடு. அவன் என்ன பண்றான், கையில வச்சிருக்கக்கூடிய சாப்பாடுக்கு என்ன வச்சிருக்கான், கபாலம். அவன் சாப்பிடுறதுக்காக பலி கேட்கிறானா, பிச்சை எடுக்கிறான். அவன் பேரு பிச்சாண்டி, தெரியும்ல. அவன் யாரு, நம்ம அப்பன் பேரு என்னது, பிச்சாண்டி. நம்ம அப்பன் பேரு பிச்சாண்டி. பிச்சைக்காரன் தான் அவன். எதை பிச்சை எடுக்கிறான்? அவன்கிட்ட இல்லாத பொருளை பிச்சை எடுக்கிறான். அவன்கிட்ட இல்லாத பொருள் எது? நல்வினை தீவினை எல்லாம் கிடையாது. அது பேர் என்னது, ஆணவம் என்ற அறியாமை தான். ஆணவம் என்ற அறியாமையத்தான் கேட்கிறான். நல்வினை தீவினை எல்லாம் கிடையாது. ஆணவம் என்ற அறியாமையத்தான். அவன்கிட்ட இல்லாதது அது ஒண்ணுதான். அதைத்தான் அவன் பிச்சையா கேட்கிறான். நீ கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு அதான் பிச்சை எடுக்குவானா. அதை போடுறதுக்கு என்ன கபாலம் வேணும்? ஆணவத்துல போடுற கபாலம். ஆணவத்தை அது போட்டா என்ன பண்ணக்கூடாது, வேற இடத்துல விளைஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம கிட்ட வாங்குறோம், இப்ப இருக்குல்ல ஒரு பாம் டிஃப்யூஸ் பண்ணுவாங்கல்ல, பாம் டிஃப்யூசர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன குவளை மாதிரி வச்சிருப்பாங்க. அது வெடிச்சாலும் என்ன பண்ணும், அதுக்குள்ளேயே தான் போய் வெடிச்சுக்கிறோம், அதுக்கு மேல வெடிக்காது. சப்போஸ் அவங்க கொண்டு வர்ற அந்த குவளை சாதாரணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, டிஃப்யூஸ் பண்றதுல சும்மா இருந்தாலும் இருந்திருக்கு அந்த பாம்பு. டிஃப்யூஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாத்தையும் வெடிச்சு எல்லாத்தையும் கொல்ற மாதிரி ஆயிடும். அது மாதிரி அந்த ஆணவம் சும்மா இருந்தாலும் இருக்கும். ஆனா அதை திரும்ப யாருக்கிட்டையும் பரவிடக்கூடாதுன்றதுக்காக சாமி யார்கிட்ட வாங்குறான், அவன் ஏற்கனவே ஆணவத்துல தலையை கிள்ளின பிரம்மனுடைய கபாலம் தான் ஆணவத்தை தாங்குகின்ற சரியான கொள்கலம். ஏன்னா ஏற்கனவே அது ஆணவம் இருந்திருக்கு. அதனால அந்த ஆணவ கொள்கலத்துல சரியா வாங்கிக்கிறான். வேற கொள்கலத்துல வாங்கினா பாவம் இல்லாத பொருள் ஆணவம் ஏறிடும். இல்ல ஆணவம்னா நினைச்சுக்கோங்க, ஆணவம்னா திமிரு கிடையாது. ஆணவம்னா என்ன கிடையாது, திமிரு. எல்லாரும் ஆணவம் என்ன, ஆணவம் அப்படின்னா திமிரு கிடையாது. ஆணவம்னா என்னன்னா, ஆணவம்ன்ற புத்தகத்துல திமிருன்றது ஒரு பேஜ், பொறாமைன்றது ஒரு பேஜ், துன்பம் அழுகைன்றது ஒரு பேஜ், மடமைன்றது ஒரு பேஜ், பொறாமைன்ற ஒரு பேஜ், காமம்ன்றது ஒரு பேஜ். புரியுதுங்களா? இது எல்லாம் மொத்தமா எல்லா பேஜையும் பைன் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, ஆணவம். அறியாமை என்ற ஆணவம். அப்ப ஆணவம்னா என்னன்னா அதுக்குள்ள இவ்வளவு இருக்கு. நீங்க வருத்தப்பட்டாலும் எதுலதான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயோ சாமி அருள் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு இருந்தா நீங்க எதுலதான் இருக்கீங்கன்னு அர்த்தம், ஆணவத்துல தான் இருக்கீங்க. ரொம்ப அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க, ஆணவத்துல தான் இருக்கீங்க. பொறாமையில இருக்கீங்க, ஆணவத்துல தான் இருக்கீங்க. கஞ்சத்தனம் பண்றீங்க, ஆணவத்துல தான் இருக்கீங்க. இது மாதிரி எல்லாமே பண்ணாலும் ஆணவம் தான். நல்லா தெரியும். ஆணவம்ன்ற புத்தகத்துல இவெல்லாம் பேஜஸ். அதான் அறம் அப்படின்ற பேஜ். அறம்ன்ற புத்தகத்துல இதெல்லாம் பேஜ். அறம்ன்ற புத்தகத்துல இதெல்லாம் பேஜ். நம்ம ஐயா சொன்ன மாதிரி அது வந்து நஞ்சுண்ணாமை, கல்லுண்ணாமை, பிறன்மணி நோய், எல்லா ஆமையும் சேர்த்து வச்சுக்கலாம். அப்புறம் எல்லா உடைமையும் வச்சுக்கலாம், அழுக்காருடைமை. அப்புறம் இந்த மாதிரி உடைமைகள்லாம் வரும், எல்லா உடைமையும் சேர்த்து வச்சு மொத்தமா போட்டோம்னா எதெல்லாம் செய்யணும்ன்றத செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மொத்தமா புக்கு போட்டோம்னா அது பேர் என்னதான் அறம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமான செய்தி. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணி, ஒரே ஒரு நிமிஷம்.
அறம் என்பது திணைக்கு தகுந்து மாறும். திணைன்னு என்னது? 5 திணைகள் சொல்லுவோம்ல, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகளுக்கு ஏற்ப அறம் மாறும். காலத்துக்கு ஏற்ப அறம் மாறும், நேரத்துக்கு ஏற்ப. எது மாறும்னா பேசிக்கா இருக்கிறதெல்லாம் அப்படியேதான் இருக்கும். சில விஷயங்கள் மாறும், சில விஷயங்கள் மட்டும் மாறும். பேசிக்கான விஷயங்கள்லாம் அப்படியேதான் இருக்கும். ஆனா சில விஷயங்கள் மாறும். அறம் என்பது சூழலுக்கேற்ப, காலத்துக்கேற்ப, திணைக்கேற்ப மாறும். இது என்ன புதுக்கதையா இருக்கு? என்னடா இவ்வளவு நாள் அறம் மாறாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அறத்தை மாத்துறேன். சரி, அது இன்னொரு நாளைக்கு பேசலாம். சரி, அப்ப முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஆணவம் அப்படிங்கிற அந்த பொருளை வாங்குறதுக்கு சிவபெருமான் கையில எப்பயுமே வச்சிருக்கிறது என்னது? அந்த பிரம்ம கபாலத்துல அவன் வாங்குறான். இது பிரம்மனுடைய தலையை பிச்சுட்டுனால அவனுக்கு என்ன வந்துருச்சான்? சிவபெருமானுக்கு என்ன வந்துருச்சான்? சிவபெருமான் தலையை கிள்ளனால பிரம்மகத்தி தோசை யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாம முழு வாளியில தண்ணி எடுத்து நிரப்பி அவங்க தலையை பிடிச்சு அந்த வாளியை கொஞ்ச நேரம் முக்கி எடுத்துருங்கன்றான். கொஞ்சம் கூட கூச்சமே படாம முழு வாளி தண்ணி எடுத்து கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கொஞ்சம் குனிஞ்சத வாளியில என்ன இருக்குன்னு எட்டி பாருங்கன்னு சொல்லி தலையை பிடிச்சு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சு இது இப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கதறினீங்களா? அது மாதிரிதான். பிரம்மஹத்தின்னா என்ன தெரியுமா? பிரம்மஹத்தின்னு என்னது? பிரம்மஹத்தி அப்படின்னா என்ன? ஒருத்தரை கொன்னதனுடைய பாவம். அது என்ன பாவம்? பிராமணரை கொன்ற பாவம். என்ன பாவம்? பிராமணர்களை கொன்ற பாவம் இல்ல. பாவம்னா எல்லாம் பாவம் தான். பிரம்மஹத்தினா என்ன? வாட் யூ மீன் பை பிரம்மஹத்தி? அது ஒரு தோஷம் நினைக்கிறீங்கல்ல. பிரம்மஹத்தினா என்ன தெரியுமா? திருவிளையாடல் புராணத்துலதான் பிரம்மஹத்தியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க கிளியரா. திருவிளையாடல் புராணத்துல பிரம்மஹத்தியை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பிரம்மஹத்தினா என்ன தெரியுமா? அதான் கவனிங்க ஒரு நிமிஷம் தான் ஆன் பண்ண. இந்த மாதிரி முக்கியமான செய்திகள்லாம் ஸ்பெஷல் அக்கரன்ஸ்ல தான் சொல்ல முடியும். நீங்க இட்லி சாப்பிட்டுட்டு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நான் எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் பிரம்மாவினுடைய ஆணவத்தை கொய்தெடுப்பதுக்கு பேர் பிரம்மஹத்தி. இல்ல அதுதான் பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஏன் இல்லைன்னு சொல்ல வரேன்? பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானுக்கு இல்லைன்றதை அடியன் ப்ரூஃப் பண்றேன். ஏன் அப்படின்னு நான் சொல்ல போறேன். எல்லாம் ஆன் பண்ணிட்டீங்களா? இட்லி சாப்பிடுறது அத எல்லா ரசம் எல்லாம் ஊத்தி சாப்பிட்டு பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வச்சு. பிரம்மஹத்தின்றது என்னன்னா மனத்தில் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றம், மனநோய் தான். இத நான் சொல்லல. இதுக்கு என்னைக்குமே அடியன் சொல்லும் போது எடுத்துக்காட்டு இல்லாம அந்த இது இல்லாம. பிரம்மஹத்தின்னா என்ன அர்த்தம்னா மனத்தில் ஏற்படுகின்ற தடுமாற்றம், சொல்லனாத துயரம். பஞ்சமா பாதகங்கள் செய்யும் போது என்ன ஆகும்? நாம செஞ்ச விஷயமே நம்ம கண்ணு முன்னாடி என்ன ஆகும்? உட்கார்ந்து இருக்கும். பிரம்மஹத்தின்னா கொடூரமான முகத்தை உடைய உருவம்னு அர்த்தம். அதான் பிரம்மஹத்தி. கொடூரமான முகத்தை உடைய உருவம். அது என்ன பண்ணுமா? அந்த பழி செய்ததுக்கு அப்புறம் எப்பயுமே உங்க கூட வந்துகிட்டே இருக்குமா. நீங்க இப்படி எழுத்தா அப்படி பாத்தீங்கன்னா உட்காந்து நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி அது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். நீங்க எங்க போனாலும் உங்க கூட இருக்கும். ஒரு அசுரன் நமக்கு ஏத்தாப்பி ஒரு கெட்டவர் இருக்கான்னு சப்பனை அடிச்சு வெளியே அனுப்பிடலாம். பிரம்மஹத்தி எங்கதான் இருக்கு? எதுல இருக்கு? பிரம்மஹத்தின்றது கொடூரமான உருவம். அதுதான் பிரம்மஹத்தி. அந்த பிரம்மஹத்தின்ற உருவம் நமக்கு முன்னாடி தோன்றும் எப்ப? பஞ்சமா பாதகங்கள் செய்யும் போது நம்முடைய மனத்துல தடுமாற்றம் ஏற்பட்டு அது தோன்றும். அது எப்பயுமே நம்ம கூடயே உட்கார்ந்துருக்கும். நிராயுத பாணியை கொல்லும் போது, நமக்கு ஒண்ணுமே தவறு இல்லாதவங்களை கொல்லும் போது, சாப்பாடு நல்ல திங்கிற சாப்பாட்டுல மண்ணள்ளி போடும் போது, பல உயிர்களை உயிரோட வச்சு எரிக்கும் போது, இது மாதிரி பல பிரம்மஹத்தின்னா அதான் அர்த்தம். என்ன ஆகும்னா மனத்துல தடுமாற்றம் ஏற்பட்டு. நீங்க 3 படம் பாத்தீங்களா? 3 படம் நல்லா சொல்லணும். 3 படம் பாத்தீங்களா? தனுஷ் நடிச்ச படம். நீங்க எல்லாம் பார்க்க மாட்டீங்க, நீங்க எல்லாம் நல்லவங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படியாவது புரிய வைக்கணுன்றதுக்காக சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா சரி இந்த படம், சரி இது படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்ப வந்துருச்சு அந்த காணும் கண்கள் மெல்ல திறங்காதோ பாடல். அதுல சரிதா படுத்திருப்பாங்க. மண்டைக்குள்ள இருக்குன்னு ஒரு அம்மா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாத்துறீங்களா? அந்த படம் என்ன படம்? அக்னி சாட்சியா சம்திங் எல்ஸ் வரும் படம். ஞாபகம் இருக்கா? இதுவும் நீங்க பார்த்தது இல்லைன்னா எனக்கு ஒண்ணுமே வாய்ப்பே இல்லை. உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த சரிதா சிவகுமார் ஒரு படத்துல
ஒரு பக்கத்துல மடியில படுக்க போட்டு பாடிட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்க சரிதா படுத்திருப்பாங்க, அவங்க மண்டைக்குள்ள ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்குன்னு. அந்த பாட்டு வேணா நான் போட்டு விடுறேன். அந்த பாட்டோட யூடியூப் லிங்க் வேணா நம்மளுடைய இதுல போட்டு விடுறேன். அதை நீங்க வேணா பாருங்க. பாத்தீங்கன்னா வந்து அப்போ மண்டைக்குள்ள ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும்ல, நம்ம நினைச்சாலும் நினைக்கிறதுனாலும் எதிர்த்தாப்பி யாரோ உட்காந்து துங்குன்னு உரிமை அடிக்கிற மாதிரியே இருக்கும். துங்குன்னு உரிமை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, நீங்க சொல்ற மாதிரி புதிய பறவையில சிவாஜி மண்டபத்துல சுத்தும். அப்படியா? பாடல். சரி, அப்போ இந்த நமக்கு முன்னாடி உட்காந்து மைண்ட்ல டுங்குன்னு உரிமை அடிச்சுட்டு இருக்கும். அது முகம் நல்லா இருந்தா கூட பார்க்கலாம், முகம் நல்லா இருந்தா கூட என்ன பண்ணலாம், ஆக அழகான முகமா இருக்கு. ஐஸ்வர்யா ராய் கனவுல எப்பயுமே வந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சந்தோஷமா தானே இருக்கும். ஆனா அப்படி இருக்காது, முகம் ரொம்ப கொடூரமா, ரொம்ப பயமுறுத்துற மாதிரி, நம்ம அப்படியே ரொம்ப அகோரமா இருக்கிற மாதிரி ஒரு முகபாவனை நம்ம கூட வந்துகிட்டே இருக்கும். அந்த மன தடுமாற்றம் தான் பிரம்மஹத்தி தோஷம். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளை கொன்றும், நம்ம மனசு அப்படியே தின்றும். நம்மள ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்க கூடாது. எதுனாலும் சரி பக்கத்துல உட்காந்து இருக்கும். நம்ம உட்காந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கும், நம்மள வந்து இது பண்ண. இந்த நோய்க்கு பேரு தான் இந்த மனநோய்க்கு பேரு தான் பிரம்மஹத்தி. இந்த மனநோய் வந்துருச்சுன்னா அவங்களால சாப்பிட கூட முடியாது. பைத்தியமா போய் கடைசி என்ன ஆயிடுவாங்க, மொத்த வாழ்க்கையும் அழிச்சுக்குவாங்க. இத நான் இறைவனுக்கு என்ன, சிவபெருமானுக்கு என்ன கிடையாது, கருவி கரணங்கள் கிடையாது. சிவபெருமானுக்கு நாம நினைக்கிற மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற கருவி கரணங்கள் கிடையாது. மனம் இல்லாதவனுக்கு எப்படி பிரம்மசக்தி பிடிக்கும்? புரிஞ்சுதுங்களா? மனம் இல்லாதவனுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, 36 தத்துவங்கள்ல எந்த தத்துவமும் கிடையாது. அவன் எதை வச்சு ஆட்டிட்டு இருக்கான், அவன் எதை வச்சு அவனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, சிவபெருமானுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு? சிவபெருமானுக்கு அருள் என்ற இன்ஸ்ட்ருமெண்ட், கருணை அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான் அவன் நமக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நாம பாக்குற கண்ணு அதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு என்னன்னா, அவன் வந்து முழுவதுமாக மனம் என்ற நிலையை தாண்டினவன். மனம் என்ற அந்த கருவி இல்லாதவன், அந்த கருவி இல்லாதவனை பிரம்மஹத்தி தோஷம் தொட முடியாது. அப்போ சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருக்குன்னா நீ என்ன பண்ணும்? யாராவது சொன்னாங்க என்ன பண்ணும்? வாளியில தண்ணிய வச்சு தலையை அழுத்தணும். உங்களுக்கு நகைச்சுவைக்காக சொன்னேன், கலாவத்தியமா சரியா உரிச்சுக்கிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி தவறான செய்தி. ஏன் இத சொல்ல வரேன்னா, மனம் என்ற பிரம்மகத்தினா என்னன்னே நமக்கு தெரியாது, பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னே தெரியாது. ஆனா சிவபெருமானுக்கு வந்துருச்சுன்னா மட்டும் நம்பிடுவோம்ல, ஆமாவா இல்லையா? நம்பிடுவோம். இப்போ ஆனந்த் ஏதாவது சொன்னா மட்டும், ஏய் நீ சொல்றது என்னடா உண்மை இருக்கு, நீ அங்க படிச்சியா, இதுக்கு ஏதாவது உண்மை காட்டு, இதுக்கு லைசன்ஸ் காட்டு, இதை வச்சு காட்டுன்னு சொல்லி கேட்கிறோம்ல, ஆனந்திட்ட கேட்கிறோம்ல. ஆனா பஸ்ல ஏறுறோம், இங்க இருந்து மதுரையில இருந்து சிதம்பரத்துக்கு பஸ்க்கு ஏறுறோம். பஸ்ல ஏறுறப்போ டிரைவர்கிட்ட, சார் லைசன்ஸ் இருக்கா சார், லைசன்ஸை காட்டுங்க சார், நீங்க ஒழுங்கா ஓட்டிருக்கீங்களா சார், எனக்காவது கேட்டுக்கோமா. அவன் தப்பா ஓட்டினா என்ன ஆகும்? டிரைவர் தப்பா ஓட்டினா என்ன ஆகும்? உயரம் போயிடும், எதுவும் போகக்கூடாது, அது போயிடும். ஆனா அங்க கேட்க மாட்டோம். ஆனா இங்க ஒருத்தர் மெடிசன் டாக்டர் இருப்பாரு, டாக்டர் வந்து ஊசி போட வருவாரு. டாக்டர் நீங்க டாக்டர் படிச்சிருக்கீங்களா, சரியாதான் படிச்சீங்களா, உங்க டாக்டர் சர்டிபிகேட்ல நீங்க எவ்வளவு மார்க் வாங்குனீங்க, 100க்கு 70 வாங்குனீங்களா, 80 வாங்குனீங்களா, ஒழுங்கா பயிற்சி பண்ணிருக்கீங்களா, இதெல்லாம் கேட்போமா? தப்பா ஊசி போட்டாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பரலோகம்தான் இல்ல. அப்படி உயிரையே விளைக்கின்ற, உயிரையே மாய்க்கின்ற இடத்துல எல்லாம் கேள்வி கேட்காம என்ன பண்ணிடுவோம்? ஒண்ணும் இல்லைங்க, முடிவெட்டுற கடைக்கு போறோம்ல, தம்பி நீ இதுக்கு படிச்சிருக்கியா, உனக்கு தெரியுமா தெரியாதா, ஏதாவது இருந்தா காட்டுப்பான்னு கேட்க மாட்டான், உடனே மண்டையை கொடுத்துவான். அவன் என்ன தெரியுதா வெட்டுவான். தப்பா வெட்டினா தலையே போயிடும் இல்ல. கழுத்து சேவிங் பண்றப்ப தெரியாதனமா ஒரு அழுத்தி இப்படி கோடு போட்டான்னா முடிச்சு போச்சு, கழுத்து துண்டா போயிடும். ஆனா அவங்கிட்ட என்ன பண்ணுவான்? கழுத்தை கொடுத்துருவான். ஆனா நல்லது சொல்ல வந்த ஆனந்த் கிட்ட மட்டும் இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, நீ சொல்றனால என் குடும்பமே கெட்டு போச்சு, நீ சொன்னனால என் குடும்பமே இதாகி போச்சு, நான் சொல்றனால ஒண்ணுமே ஆப்போதும், நான் சொன்னதை கேட்டா நல்லது, கேட்காம போனாலும் நல்லதுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றதுனால எதுவுமே பெருசாகும். ஆனா அடியாரை மட்டும் போட்டு என்ன பண்றது, நீ சொல்றது என்ன ஒரு இது இருக்கு, அது உண்மையா, இது உண்மையா, இதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு கேள்வி கேட்கிற நாம நம்மளுடைய உயிரே போகும்னு சொல்ற ஷேர் ஆட்டக்காரன்ட்டையும், நம்ம பஸ்லயும், நம்மளுடைய இவங்க கிட்டையும், யாருகிட்டையுமே நம்ம கேள்வி கேட்காம நம்மளுடைய தலையை கொடுக்குறோம்ன்றப்போ
கண்டிப்பா இதுலயும் நீங்க தலையை கொடுங்க. ஆனா ஒண்ணு, நான் என்னைக்கும் குருநாதர் திருவடி பணிந்து உண்மையான செய்திகளை சொல்லுவேனே தவிர வாய்க்கு வந்த செய்திகளை சொல்ல முடியுமா என்ன? சரவணையா மாதிரி ஆளுங்க, நம்ம அம்மா விமலா தேவி அம்மா, கலாவதி அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயா 99வது அமர்வுல சொன்னீங்க, இன்னைக்கு நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு ஆளுங்க சரியா இருக்கிறப்போ சரியா சொல்லணும். ஒரு அமர்வுல கூட பிள்ளை இருக்கக்கூடாது. சொன்ன முதல் செய்திக்கும் இன்னைக்கு நாம சொல்ற செய்திக்கும் என்ன இருக்கக்கூடாதுன்னா, முதல் அமர்வுக்கும் 412வது அமர்வுக்கும் மாறுதலே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு செய்தியைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால நம்புங்க, இது திருவிளையாடல் புராணத்துல இந்திரன் பழி தீர்த்த படலத்துல இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வருது. அந்த இந்திரனுக்கு வர பிரம்மகத்தி தோஷம்னா என்னன்னு பரஞ்சோதி முனிவர் விளக்குறார், முழுவதுமா விளக்குறார். அதைத்தான் அடின்னு சொல்றோம். அதனால பிரம்மகத்தி தோஷம் சிவபெருமானுக்கு இல்லை. ஏன் சொல்ல வந்தோம்? சிவன் கையில இருக்கிற பிரம்ம கபாலம் எதுக்காக இருக்குன்னா பிரம்மனுடைய தலையில இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்குவதற்காக வந்தது. அதனால அந்த பிரம்ம கபாலம் கையில வச்சிருக்காங்கன்னா அது மூலமா பிச்சைதான் எடுக்கிறான். ஆனா என்ன பிச்சை எடுக்கிறான்னா அறியாமையே பிச்சை எடுக்கிறான். இனிமே நல்லா கவனிங்க, இனிமே கோயில்ல போயிட்டு பிச்சாடனாருடைய அந்த பிச்சை பாத்திரத்துல போய் 10 ரூபாய் போடக்கூடாது. போய் 1 ரூபாய் காயின போடுறது, 10 ரூபாய் காயின போடுறது, அங்க போய் காயின் எடுத்து ஒட்டி வைக்கிறது, மேல சாமி மேல ஒட்டி வைக்கிறது, இந்த மாதிரி வேலை சேட்டை எல்லாம் பண்ணாதீங்க. என்ன அதனால அங்க போன என்ன பண்ணோம்? சாமி, எனக்கு ரொம்ப நாளா எதிர்த்த வீட்டுக்காரனுக்கும் எனக்கு ஒரு பஞ்சாயத்து, அவனை பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுது, இனிமே அவன்கிட்ட பண்ண மாட்டேன் சாமி, அந்த கோப குணத்தை இந்த பேழையில போட்டுறேன் சாமி அப்படின்னு. சாமி, எனக்கு என்னன்னு தெரியல, அவனை பார்த்தா மட்டும் பொறாமையா வருது சாமி, எப்ப பார்த்தாலும் நல்லவன் தான், நானும் நல்லவன் தான், அவனும் நல்லவன் தான், என்னமோ தெரியல, அவனை பார்த்தா மட்டும் நேத்து நேரம் கம்மியா இருந்தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ந்துட்டானேன்னு நினைச்சு எனக்குள்ள பொறாம வருது. தப்புதான், ஆனா என்னையும் அறியாம வருது சாமி, இனிமே அந்த பொறாமப்படுறத நான் குறைச்சிக்கிறேன், அந்த குணத்தை உங்களுடைய அந்த பிரம்ம கபாலத்துல போடுறேன் சாமி. என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி அவனை பாக்குறப்பெல்லாம் பிச்சாண்டனை பாக்குறப்பெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுங்க. ஒரு 10 தடவை 15 தடவை பாக்குறப்ப என்ன ஆயிடுவீங்க? 15 தடவை பாக்குறப்போ சாமி வைப்பாரு, என்னப்பா இருக்கா இல்லையா? சாமி எல்லாத்தையும் போட்டேன் சாமி, ஒண்ணுமே இல்லை, பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை சாமி, என்கிட்ட ஒரு ஆணவத்துக்கான குறியீடு இல்லை சாமி. உடனே வாப்பான்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவார்? தூக்கி தன்னோட சேர்த்துக்குவார், உள்ளுக்குள்ள போட்டுக்குவார். அப்படிப்பட்ட ஆற்றலை பெறுவதற்காகத்தான் பிக்ஷாடனர் வர்றார். ஆனா பிக்ஷாடனரா பார்க்கலையே நம்ம, என்னத்தையோ பிச்சை எடுத்து என்ன பண்றோம்? கையில இருக்கிற காசெல்லாம் குட்டுறாங்க. யாரோ சொல்லிட்டாங்க போல, பிக்ஷாடனர் பாத்திரம் இருக்குல்ல, அந்த பாத்திரத்தை உங்க 1 ரூபாய் காயின் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைக்கும்னு ஏதோ ஒரு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். உடனே என்ன பண்றது? அவர் சாமி தூக்கிட்டு வரப்ப அப்படியே குறிப்பாத்து அப்படியே இங்கிருந்து குறிப்பாத்து அது மேல தூக்கி எறிகிறது, சாமி மேல காசு எறிகிறது, அதெல்லாம் பண்றதை நினைக்கும் போது சாமி சிரிச்சுக்குவார். சரி, இந்த பிள்ளைக்கு பாவம், இந்த பிறவியெல்லாம் இப்படித்தான் இருக்கு போல, அடுத்த பிறவி பார்த்து கோவப்பட மாட்டான், இன்னைக்கு கோவப்பட மாட்டான். அதனால தைரியமா, அதனால கையில என்ன வச்சிருக்கான்? காணார் புலித்தோல் உடை தலைவூன் வச்சிருக்கான். தலைவூன் காடுபதி. அதுல சில இடத்துல சொல்லுவாங்க, சில திருமுறையில சொல்லுவாங்க, அது கையில வச்சிருக்கான்ல பிரம்ம கபாலம், அது என்னாச்சு? பிச்சுட்டான்ல, பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆகுது. அவன் எடுத்த உடனே மூஞ்சியெல்லாம் பிச்சு வைக்கல, வச்சிருக்கான், கொஞ்சம் கொஞ்சமா டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கு தலை. அப்போ பிரம்ம கபாலம் எலும்பு கூட வந்துருச்சு. இருந்தாலும் என்ன ஆகும்? அங்கங்க சதை ஒட்டி இருக்கான். யாரோட சதை? பிரம்மனோட தலைச்சதை ஒட்டி இருக்கான். எப்படி இருக்கும் ஸ்மெல்? எப்படி இருக்கும் ஸ்மெல்? எப்படி இருக்கும்? துர்நாற்றம் அடிக்கும். முடை நாற்றம் சொல்றாங்க. முடை நாற்றம்னா என்னன்னா, சாக்கு துணிய நல்ல தண்ணி ஊத்தி ஒரு ஒரு ரூம்ல போட்டு மூடி ஒரு 30 நாள் கழிச்சு குபுக்குன்னு திறந்து ஓபன் பண்ணி பார்த்தா என்ன மாதிரி ஒரு வாசனை வருமோ அந்த முடை நாற்றத்தை வச்சிருக்கான், கையில வச்சிருக்கான். தாங்க முடியுமா நம்மளால? ஒரு நிமிஷம் தாங்க முடியுமா? நல்லது செய்யலாம், அதுக்காக இவ்வளவு பெரிய கொடூரமா நங்காய் இது என்ன தவம் நரம்போடு எழும்படிந்து உன் கையில இப்படி முடை. சாமி, உங்களுக்கு நான் தூபம் போட்டுட்டு இருக்கோம் சாமி, உங்களுக்கு நாங்க தூபம் போட்டுட்டு இருக்கோம், உங்களுக்கு விரையார்ந்த மலர்கள் போடுறோம், யாருமே சொல்ல முடியாத குங்குளிய தூபம் போட்டுட்டு இருக்கோம், நாங்க இப்படி தூபம் போட்டுட்டு இருக்கோம். இப்படி கையில போய் அந்த முடை நாற்றமுடைய தலைய வச்சிருக்கிய சாமி. சாமி சொல்றாரு, நீ என்ன தூபம் போட்டாலும் அது எனக்கு தான் வரும், நீ எனக்கு தூபம் போட்டு உன்னுடைய வாசனை எல்லாம் எனக்கு கொடுக்குற மாதிரி இந்த முடை நாற்றத்தை தாங்கி உன்னுடைய அந்த குறைகளை எடுக்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன்னு அவன் நமக்கு இப்ப நம்ம வீட்டுல தூபம் போடுறோம்ல, தூபம் போடுறப்ப நமக்கும் வாசனை வரும். யாருக்கு வாசனை வரும்? அவனுக்கும் வாசனை வரும் இல்ல? நமக்கும் வாசனை வரும், அவனுக்கும் வாசனை வரும். ஆனா அவன் நமக்காக கொண்டு வந்த அந்த முடை நாற்றமுடைய அந்த தலை இருக்கு இல்லையா, அது அவனுக்கு மட்டும்தான் துர்நாற்றம். நமக்கு வருமா? என்னைக்காவது வந்திருக்கா நமக்கு? அப்படி நினைச்சிருந்தா
சாமி பதறிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகல, எனக்காக தயவு செய்து நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன், அந்த கருமத்தை தயவு செய்து கீழே போடு, அந்த கருமத்தை தயவு செய்து கீழே போடு. என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தீவினையையும் அந்த அகம்பாவத்தையும் அந்த ஆணவத்தையும் காமத்தையும் லோகத்தையும் மோகத்தையும் மத மாத்திரத்தையும் தானே கேட்கிறேன். ஐயோ சாமி தயவு செய்து கீழே போட்டுரு சாமின்னு நம்ம அள்ளி தெளிச்சு போட்டு அதை கீழே போட்டுறியா, நான் இனிமே போடுறேன் அந்த தூபத்தை ஏத்துக்கிறியான்னு கெஞ்சிரும்போ அந்த எண்ணம் இருந்ததுன்னா அவனை கையில அதை குடிக்க விடுவோமா? அந்த எண்ணம் இருந்தா பிடிக்க விடும். அவன் கையில வந்து பிச்சை பாத்திரத்தை பாக்குறப்பெல்லாம் இவன் நமக்கு அப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் இருக்கிறனாலதானே அவன் கையில குடிச்சிட்டு இருக்கான். அதை பாக்குறப்பெல்லாம் பதற வேணாமா, சாமி பண்ணிராதைய என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுற, என்னை விட்டுறியா, நீ நல்லா சுகந்தமா. அப்போ ஒவ்வொரு முறையும் சாமிக்கு தூபம் போடுறப்ப என்ன வேணும், என்ன நினைக்கணும்? நம்ம தூபம் போடுறத நினைக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் பெருமானுக்கு கொடுத்து தீய சிந்தனைகளை இப்படியே சாம்பலா கரைந்து போகட்டும், அது வெடிச்சு சிதறட்டும் சொல்லிட்டுதான் அந்த தூபமே போடும். ஒவ்வொரு தூபத்திலையும் நம்முடைய தீய எண்ணங்கள் கரையணும். ஆனா உண்மை சாமி, நல்லா கவனிங்க, உங்களுக்கு தீய எண்ணம் இருந்தாலுமே தூபத்தை நுகர்ந்தோம்னா தீய எண்ணம் போயிடும். உங்களுக்குள்ள தீய எண்ணங்கள் இருந்தாலும் குங்குளிய தூபம் இருக்குல்ல, குங்குளியம் எடுத்து நீங்க போட்டுட்டு அது பக்கத்துல அமைதியா நீங்க என்ன யார வேணா நினைச்சுட்டே இருங்களேன். நீங்க நல்லா நினைங்க, ஒரு நல்ல சுகந்தமான அந்த 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 தூபத்தை நீங்க அப்படியே உள்ளுக்குள்ள உட்கொள்ளும் போது அப்படியே என்ன ஆகும், கண்ணை மூடி நம்ம எங்க இருக்கோம் என்ன செய்யறோன்றதையும் மறந்துடும். பாத்தீங்களா? அந்த மாதிரி தூபங்கள் என்ன பண்ணும்னா நம்மளுடைய குணங்களை தூய்மை செய்யும். அதுக்காக தான் தூபம். அவனுக்கு என்ன குணம் இருக்கு தூய்மை செய்வதற்கு? நம்ம குணத்தை அதுக்குத்தான் தூபம். ஒளியை பார்க்கும் போது என்ன ஆகும், மனசுல இருக்கிற இருள் நீங்கும். அந்த நமக்கு நாம போடுற தூபம் தீபம் சாமிக்கு செய்யற அபிஷேகம் எல்லாமே என்னதான், சாமிக்கு என்னதான் அபிஷேகம் பண்ணோம், சிவபெருமானுக்கு என்ன மட்டும்தான் அபிஷேகம் பண்ணோம், திருமுறையில் என்ன சொல்லியிருக்கு? 5 பொருள் தான் சொல்லியிருக்கு. ஆனா 5 மட்டும்தான் சிவபெருமானுக்கு அபிஷேகம். ஆனா 5 பாலு, தயிர், நெய்யி, கோமயம், பசுஞ்சாணம், இந்த 5 பொருளும் தான் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருள். சந்தனம் என்ன பண்ணோம், கரைச்சு பெருமானுடைய திருமணியில தடவணும், அவ்வளவுதான். அது அபிஷேகம் பண்ணி எடுத்துடக்கூடாது. சந்தனத்தை ஊத்திட்டு அடுத்து நம்ம தண்ணி ஊத்தி எடுத்துடணும். சந்தனத்தை கரைச்சு என்ன பண்ணுவாங்க, சந்தனம் பன்னீர் இதெல்லாம் 5 திரவியங்கள் இருக்குல்ல, விரையார் மலர்கள் என்ன சொல்லுவாங்க, சந்தனம் அகிடு இதெல்லாம் அரைச்சு மொத்தமா அரைச்சு லிங்க திருவிழா அப்படியே தடவிடுவாங்க. அதை கலைக்க மாட்டாங்க. அதுக்கு மேல நறுமணமுக்கு 5 மலர்களை போடுவாங்க. அப்ப இந்த மலர் இந்த வாசனையும் அந்த வாசனையும் கலந்து ஒரு வாசனை வரும்ல, அந்த வாசனை நுகர்ந்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்துக்கே போயிடுவோம். பூர்வ ஜென்மத்துக்கு நமக்கு எந்த சிந்தனையும் வராது. சிவபெருமானுடைய சந்நிதியில நின்னாலே போதும், என்ன ஆயிடும், வாசனையற்ற மலமற்றவர்களா மாறிடுவோம். அவனுடைய வழிபாட்டு முறையை இன்னைக்கு என்ன பண்றான், கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஒட்டக சாம்பிராணி, கழுத சாம்பிராணி, என்னென்ன சாம்பிராணி என்னமோ எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் போட்ட என்னதான் வருது, ட்ரெடிஷ்னலா இல்லாம எல்லாமே மாத்தி மாத்தி நம்ம பண்றோம். ஜினாப் ஓகே. ஆக என்ன விஷயம் அப்படின்னா, ஆக பெருமானுடைய சந்நிதியே அவனுடைய திருவுரு சிறப்பை நீங்க பிச்சாண்டனை பார்க்கும் போதெல்லாம் நடுத்தி போயிருந்தோம். வந்துட்டான்டா நம்ம கிட்ட இதை கேட்க வந்துட்டானா அள்ளி அவன்கிட்ட போட்டுறணும். நமக்கு இருக்கிற கேட்ட இன்னைக்கு சாமி நல்ல வேலை சாமி வந்துட்டு பிக்ஷாண்டர் யாராவது நம்ம வீட்டுல திருவுருவப்படமும் வச்சிருக்கோமா தெரியல. நமக்கு நடராஜரை வச்சிருக்கோம், பிக்ஷாண்டரை வைக்கிறோமா? கொடுக்கணும் அவன்ட்டு. அவனை பார்க்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், கொடுக்கணும். இதே இந்தாடா அவன் பார்க்கும் போதெல்லாம் நினைப்பு வரும் போதெல்லாம் கையில பலி ஏந்தி, நம்ம கையில இவர் வச்சிருப்பாரு, நம்ம யாரு பைரவரும் கையில வச்சிருப்பாரு பாத்தீங்களா, கையில என்ன வச்சிருப்பாரு பைரவர், கையில திருவோடு வச்சிருப்பாரு பாத்தீங்களா, மண்ட ஓடு கையில வச்சிருப்பாரு. பலிதான் கேட்கறாங்க, பைரவரும் பலிதாங்க, எல்லாமே பலிதான். என்ன பலினா என்ன அர்த்தம், நம்ம கிட்ட கொடுக்க முடியாத பொருளை கொடுக்கறதுக்கு பேர் தான் பலி. உயிரை கொடுக்கறது பேர் பலி இல்ல, கொடுக்க முடியாத பொருளை கொடுக்கறது. தலைமுடிய கட் பண்ணிக்கிறது, தலைமுடி என்னது அழகு தானே, யாரு பார்த்தாலும் அழகா இருக்கணும், தலைமுடியை கொடுக்குறது, கொடுக்க முடியாத கொடுக்கறது, இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் பலின்னு சொல்லுவோம். அதனால அதுக்காக அவன் கையில என்ன வச்சிருக்கானா, காடுபதி, சுடுகாட்டையே பதியாக உடையவனா இருக்கானே, காணார் புலித்தோல் உடை தலைவும் காடுபதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் யாரு அடி. இப்படி இருந்தா எவனாவது வருவானா கேக்குறாங்க. யாரு? பௌத்தர்கள் கேக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் சுடுகாட்டுல உட்காந்துக்கிறான்,
கையில பார்த்தா மண்டவோடு வச்சுக்கிறான். இவன் பார்த்தா புலித்தோலை கட்டிட்டு உட்காந்துருக்கான். பார்த்தா காட்டுவாசி மாதிரி இருக்கான். இவன் மேல போய் யாராவது இவங்களை வந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்றாங்க? ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வான்நாடர் கோபும் வலியடியார் சாழலும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அப்பனை யாருல நினைச்சிட்டு இருக்கியா? யாருமே பார்க்க முடியாத அயனும் மாலும், யாருமே தொட முடியாத அயன் என்று சொல்லுகின்ற பிரமனும் திருமாலும் எல்லாரும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு இருக்கீங்களே, அழகுல சுந்தரம் அழகா இருக்கான்னு வழிபாடு செஞ்சிருக்காங்க. திருமாலும் அந்த பிரம்மனும் எல்லாரும் என்ன பண்றாங்க? மற்றும் 33 கோடி தேவர்களும் வழி அடிமைகள். யாருக்கு? சிவபெருமானுக்கு ஒரு தலைமுறைக்கு அடிமை இல்ல. அவங்க எல்லாம் என்னது? வழி அடிமைகள். கண்ணை திறந்தழைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உரையும் அருட்கடலே என்னை இங்கு ஆளுகின்ற பரம்பொருளே. அந்த வரும் வார்த்தை பக்தி பெருக்கில் எந்த ஊனுருக பரவசத்தில் உள்ளே உயிருருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவ எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய. அது போல பிரம்மனுடைய சந்ததி முழுக்க யாருக்கு அடிமையா? சிவபெருமானுக்கு அடிமை. திருமாலுடைய சந்ததி முழுக்க யாரு அடிமை? சிவபெருமானுக்கு அடிமை. 33 கோடி தேவர்களுடைய சந்ததிகள் முழுக்க யாருக்கு அடிமை? சிவபெருமானுக்கு. அவர்கள் யாரு? வழி அடிமைகளா. நீ நினைச்சிட்டு இருக்க அவன் உட்கார்ந்து இருக்க அவனுக்கு யாருமே இல்லைன்னு. நீ போய் பாரு. அவனுக்கு இருக்கிற ரசிகர் மன்றம், அவனுக்கு இருக்கிற மக்கள், அவன் வந்தா அதுரும் அப்படி. இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பன் திருவாரூர் தேர்ல போய் பார்த்தேன்னா தலை எண்ண முடியாது. எங்க அப்பன் செங்காட்டங்குடி கோவிலுக்கு போனா எண்ண முடியாது. எங்க அப்பன் சொக்கநாதர் திருவிழா வந்துருச்சா மதுரையே அப்படி தலை அப்படி அல்லோல தில்லோல படம். எங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமா? அவனுக்கு எவ்வளவு பெரிய மக்கள் இருக்காங்க தெரியுமா? இந்த மண்ணுலக மக்கள் அல்ல, விண்ணுலக மக்களும் யாருக்கு அடிமை? நீ சொன்னையே, ஊனார் காணார் புலித்தோல் உடையாடை கொண்டவன் தலைவூன் கொண்டவன் காடுபதியாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு வானவர் நாடும் மற்ற அத்தனை உயிர்களும் வழி அடிமையாக தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறான். அவனுடைய சிறப்பே அவன் இப்படி இருக்கிறனாலதான் என்னன்னே தெரியல. அவனுக்கு கண்ணு இல்ல, மூக்கு இல்ல, மொழி இல்ல. ஆனா அந்த லிங்க திருமேனிய பார்க்கும்போது அப்படியே உறைஞ்சு போயிடும். அப்படி சந்நிதியில நின்று நீங்க சொக்கநாதர் சந்நிதிக்கு போனீங்கன்னா அந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 விளக்கு போட்டு அப்படி தூரமா வச்சிருப்பாங்க. பின்னாடி அது இருக்கும் அந்த வார்த்தை. இங்க சொக்கநாதர் இருப்பாரு. சொக்கநாதர் வந்து ரொம்ப அகலமா இருக்க மாட்டார். அவர் பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் மாதிரி அகலமா இருக்க மாட்டாரு, வாயு காளகஸ்தி மாதிரி குறுகி இருக்க மாட்டாரு. அண்ணாமலையார் மாதிரி அகலமாவும் இல்ல, காளகஸ்தி மாதிரி குறுகியும் இல்ல. அப்படி மீடியம் சைஸ்ல, ரொம்ப ஃபேட்டாவும் இருக்க மாட்டாரு, ஒல்லியாவும் இருக்க மாட்டாரு, ஃபிட்டா இருப்பாரு. எங்க அப்பா சொக்கநாதர் பாத்தீங்கன்னா ஃபிட்டா. அந்த லிங்க திருமேனி சொல்றேன், லிங்க திருமேனி அவ்வளவு அழகு. அப்படியே உட்கார்ந்துட்டு அவங்க இங்க இருந்து பார்த்தா நெத்தியில அந்த வெள்ளிப்பட்டையில நடுவில் ஒரு மாணிக்கம் பதிச்சு அப்படி அந்த ஒளி கற்றையில எங்க அப்பா வந்து அப்படியே அமர்ந்து அப்படியே உயிரோடையே அமர்ந்து இருப்பது போல. அங்க எதுவுமே இல்ல, வெறும் திருநீற்று சாம்பல் மட்டும்தான் இருக்கு. எதுவுமே இல்லை, வெறும் ஒளிக்கு முன்னாடி எங்க அப்பா அருவுருவ திருமேனியா அப்படியே அமர்ந்திருக்கிற காட்சியை காணும் போது எத்தனையோ பிறவிகள் தோறும் இந்த கடம்ப வனத்துல பெருமானை வந்து பூசித்தது போல கண்கள்ல கலகலன்னு அப்படியே தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கு. எங்க அப்பனுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேன் கிளப் எங்கேயாவது இருக்க முடியுமா? அவன் பார்க்க அப்படித்தான் இருக்கான், ஆனா அவனைத்தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவன் தான் எல்லாத்துக்கும் உண்மையானவன். என்ன காரணம்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு செய்தி நான் சொல்லிக்கிறேன்ல, ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். போன தடவையே சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக. இந்த உலகமே என்ன ஆகும் ஒரு நாள்ல? இந்த உலகமே ஒரு நாள் என்ன ஆகும்? இந்த உலகமே ஒரு நாள் என்னவாகும்? அழிஞ்சு ஒடுங்கி போகும். அல்ல, அதுக்கு பேர் என்ன? நமச்சிவாயம் சொக்கநாதம். அதுக்கு பேர் என்ன? எல்லாமே ஒடுங்கி போயிடுச்சு இல்லையா? அதுக்கு பேர் என்ன?
ஐயா ஊழிக்காலம் பிரளயம். அந்த காலத்துக்கு பேரு பிரளயம். ஊழிக்காலம், டைமுக்கு பேரு ஊழி, அந்த டைமுக்கு பேரு ஊழிக்காலம். பிரளயம். பிரளயம். நான் சொல்றது அந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டேன். அந்த இடத்துக்கு பேர் டைம் கேட்கல. டைமுக்கு பேர் தான் ஊழி. இடத்துக்கு பேர் என்ன? கல்கி மயானம். மயானம், சுடுகாடு, எல்லாமே சுடுகாடு. இந்த உலகம் அப்படியே ஒடுங்கி போகுது இல்லையா? ஊழி காலத்துல இந்த உலகம் எப்படி இருக்கும்? இந்த உலகமே சுடுகாடு, சுடுகாடா இருக்குங்க. இந்த உலகமே சுடுகாடா இருக்கும். இந்த உலகமே சுடுகாட எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிட்டே வந்தான்ல, நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் ஒடுக்கிட்டே வந்தான்ல. இந்த சுடுகாட்டை ஒதுக்கும் போது இந்த சுடுகாட்டுல இருக்க பேய்களை ஒடுக்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் இருக்கும். இப்ப இந்த ஊருக்காரன் எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிட்டே வர்றான். சுடுகாட்டுல யாருதான் இருப்பான்? ஐயா சுடுகாட்டுல யாரு இருப்பான்? ஒரு சின்ன கேள்விங்கய்யா. வந்து நீங்க சுடுகாடா இருப்பான்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப தோண்டி அம்மா அம்மா முடிச்சு. அதாவது இந்த உலகமே ஒடுங்கி, இந்த உலகமே ஒடுங்கி இருக்கும்போது, அந்த உலகம் ஒடுங்கி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒடுங்கின இடத்துக்கு பேரு சுடுகாடுன்னு அர்த்தம். அதாவது உயிர்கள் எல்லாம் உடலற்ற உயிர்கள் இருக்கக்கூடிய இடம் இது. உடலற்ற மன்னிக்கணும், உயிரற்ற உடல்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது? அந்த பேர் தான் சுடுகாடு. உயிரற்ற உடல் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு சுடுகாடு. அது எந்த இடம் இருக்கலாம், அது நம்ம வீட்டு பார்க்க அந்த மாதிரி குறிப்பிட்ட இடம் இல்லை. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் உயிர் போய் உடல் மட்டும் நடக்கும். அப்ப அந்த உலகமே எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? புரியுதுங்களா சொல்றது? புரியுதுங்களா? உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுடைய உயிரும் போய் வெறும் உடல் மட்டும் கிடக்கும். அந்த உடல் மட்டும் கிடந்தா உலகமே எப்படி இருக்கும்? சுடுகாடா இருக்கும். இந்த சுடுகாட்டுல இருக்கிற ஒரு உயிரினம் எது? பேய். அதனால முதல்ல எறும்பு இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டே வருவாரு. இந்த சுடுகாட்டுல இருக்கிற பேய் இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குமா, கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா இருந்தா அதையும் ஒடுக்கிடுவார். கடைசியில அதையும் ஒடுக்கிடுவாரு. கொஞ்சம் எல்லாத்தையும் ஒடுக்கிட்டே வர்றாங்கல்ல. ஏன்னா சுடுகாட்டுக்கு சொந்தக்காரமான ஒரு இடம் யாரு இருப்பா? ஏன்னா பேய்கள் தான் அங்க இருக்கிறதுனால அந்த பேய்க்கு சாமி கூட இருக்கிறதுக்கான கால அளவு கொஞ்சம் கூடையாம். பேய்க்கு மட்டும் சாமி கூட இருக்கக்கூடிய கால அளவு கொஞ்சம் போல கூடையாம். சாமி எல்லாருக்கும் 32 தடவை டான்ஸ் ஆடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வீடா க்ளோஸ் பண்ணிட்டே வராரு. இந்த வீட்டுல டான்ஸ் ஆடுவார், அந்த வீட்டுல டான்ஸ் வரிசையா க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியா க்ளோஸ் பண்றப்ப வெளியில பேய் இருக்கும். அவங்களுக்கு ஒரு டான்ஸை போட்டுதான் வருவாரு. அதனால எல்லாருடைய நடனத்துக்கு அப்புறம் பேய்களுக்கு மட்டும் தனி நடனம் செய்வானா. அந்த ஒரு காரணத்துக்காக கொடுமையான பிறவி என்று சொல்லுகின்ற பேய் பிறவிய தரித்து கொண்டாலாம் காரைக்கால். அந்த ஒரு நிமிஷத்துக்காக எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த ஒரு நிமிஷத்துக்காக வாழ்நாள் முழுக்க அடிச்சு அந்த பேய் எப்படி கஷ்டப்படுன்றத காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியிலையும் அந்த தன்னுடைய வாழ்க்கையில அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிமிஷம் அவன் கூட எக்ஸ்ட்ரா இருக்கணும்ன்றதுக்காக பிறவி முறுக்க தன்னுடைய அந்த விஷயத்த சுவாமி வந்து அவங்க ஏத்துக்கிட்டு அந்த அம்மா வந்து காரைக்கால் அம்மையார் பேயுரு கொள்வதற்கான காரணம் இதுதான். பேயுரு கொள்வதற்கான காரணம் இதுதான். இது என்ன பண்ண, பேய்களோட ஆடிக்கிட்டு எல்லாம் ஆடிக்கிட்டு வரக்கூடிய இந்த பெருமான் யாருன்னா, அவன் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிற, எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துகின்ற, எல்லா உயிர்களும் வழி அடிமையாக இருக்கக்கூடிய ஆற்றலுடைய பெருமான். இவன் சுடுகாட்டுல இருக்கிறது அவன்தான் முடியாதவன்னு காட்டுது. அவன் என்றும் முடியாதவன்னு காட்டுது. அவன் கையில பிரம்ம கபாலம் ஏந்துறது பிரம்மனுக்கும் இவன் பெரியவன் அப்படின்னு காட்டுது. அவன் வந்து புலித்தோல் ஆடை கட்டுது வேதங்களை காட்டுல இவன் பெரியவன்னு காட்டுது. இப்படி அவன் வச்சிருக்கக்கூடிய அந்த உபகரணங்களே அவன்தான் எல்லா பொருள்களுக்கும் சிறந்தவன், எல்லா பொருள்களுக்கும் உயர்ந்தவன் காட்டுகின்ற அந்த அருள் செய்தியை தாங்கி இருப்பதனால அவனுக்கு அத்தனை பேரும் வழி அடிமைகளாக வருவார்கள் என்று சொல்லி அப்படி சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. காணா புலித்தோல் உடை தலைவூன் காடுபதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி, ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வான் நாடர் கோவும் வழி அடியார் சாழலோ என்று இந்த பாடல் மிகச்சிறப்பாக நிறைவேறுகின்றது என்று சொல்லி இந்த அளவிலே அடியன் அத்தனை அடியார் திருவடி தாமரைகளையும் வணங்கி மகிழ்ந்து இதை நிறைவு செய்யும் முகமாக அம்மா பிரேமா அம்மா வாழ்த்து பாடல். நமச்சிவாய். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேல் விமல்க
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவிடை தமிழ் சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அம்மா இப்ப கேட்கலாம், ஏன்னா அந்த ஃப்ளோ போயிட்டு இருந்தது, அதனால அது நான் அந்த இடத்துல அடியன் இது பண்ணேன். என்னைக்குமே அப்ப சொல்ல மாட்டேன், அந்த ஃப்ளோவை கொண்டு போகணும்ன்றதுக்காக. அம்மா இப்ப நீங்க அந்த கேள்வி கேட்கலாம் சுவாமி. ஐயா அதாவது இப்ப நீங்க எல்லாமே மயானம்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நம்ம தோணிபுரத்து வரலாறுல பார்த்தா நீரால தானங்க அவர் அழிவு ஏற்பட்டு எல்லாமே இதாகி போய் தோணிபுரத்து பெருமான் தான் இருப்பாரு. அவர் தோணியில போய் தான் அந்த வரலாறு வருது இல்லையா? அதனால நான் கேட்டேன்யா சிவாய. அதாவது நாம என்ன நினைக்கிறோம்னா மயானம்னா அதாவது ரெண்டுமே மயானம் தான். இடுகாடும் சுடுகாடும் ரெண்டுமே மயானம் தான், தெரியும் இல்லையா? இடுகாடுன்னா புதைத்திருந்தாலும் சரி, அது எரித்திருந்தாலும் சரி. அதனாலதான் மயானத்துக்கு அடியேன்னு ஒரு டெபினேஷன் கொடுத்தேன். என்னன்னா, உயிரற்ற உடல்கள் இருக்கிற இடம். அது புதைஞ்சு கிடந்தாலும் சரி, எரிஞ்சு கிடந்தாலும் சரி, தண்ணீர மூழ்கி கிடந்தாலும் சரி, நரிகள் எல்லாம் பிச்சு சாப்பிட்டு கிடந்தாலும் சரி, அது உயிர்களற்ற ஒரு உயிர்களற்ற உடல்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு மயானம். ஊழி காலத்துல நிறைய ஊழிகள் உண்டு. நீர் ஊழி உண்டு, நெருப்பு ஊழி உண்டு, காற்று ஊழி என்று 5 பூதங்களுமே ஊழியாக வந்து நிற்கும். அதனால உயிர்கள் சொல்றீங்களா ஐயா? உயிர்கள் என்றுக்கு இருக்குன்னு தானே சொல்றீங்க? அது அந்த உடல்கள் உயிர்களுக்கு எப்பொழுதுமே அழிவு கிடையாது. உடம்பெல்லாம் அப்படியே கிடக்கு, உடம்பெல்லாம் அப்படியே கிடக்கு. உயிர் இல்லாம எல்லா உயிரும் அட் அ டைம்ல எல்லா உயிர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மட்டும்தான் உயிர் இல்லாம இருக்காங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே, நம்மளுடைய இது இருக்குல்ல, நம்மளுடைய கொரோனா காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய உயிர்கள் அட் அ டைம்ல போச்சு. நிறைய உயிர்கள் அட் அ டைம்ல போச்சு. அப்ப அந்த இடமே என்ன ஆகுது அப்படின்னா மயம். அப்போ உடல்கள் கிடக்கிற இடம் மயானம், வேற ஒண்ணும் இல்ல. உயிர் எப்பயுமே தான் இருக்கும். அது இன்னைக்கு இல்ல, என்னைக்கு இல்ல, என்னைக்குமே தான் இருந்துட்டு இருக்க போகுது. உடல்கள் கிடக்கும். இந்த ஊழி வரும்போது என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஒடுக்கம் ஏற்படும். 25 வயசாளுக்கும் ஒண்ணுதான், 3 வயசு பிள்ளைக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒரே டயத்துல அந்த உடல்கள் மட்டும் கிடக்கும், உயிர்கள் எல்லாம் போயிடும். அந்த உடல்கள் கிடக்கிற இடத்துக்கு பேரு மயானம்னு பேரு. அது மண்ணுல தண்ணிக்குள்ள போய் புதஞ்சு கிடந்தாலும் சரி, நெருப்புல எரிஞ்சு கிடந்தாலும் சரி, சும்மா அது கிடந்தாலும் சரி, எதுவுமே பண்ணாம அப்படியே காத்துல அப்படியே கடந்து கொஞ்சம் சும்மா அழுகி போனாலும் சரி, எப்படி போனாலும் அவைகள் அனைத்தும் என்னதுதான்? அது எல்லாம். அப்ப நீர் ஊழி வந்தாலும் அது பேர் என்னதான்? மயானம் தான். மயானம் தான். அதுவும் சுடுகாடு தான். ஆனா அந்த சுடுகாட்டுல கடைசியில எல்லாத்தையும் எறும்பு இருக்குல்ல, எறும்ப சாமி ஒடுக்கிடுவாரு, யானைய ஒடுக்கிடுவாரு, எல்லாத்தையும் ஒடுக்கி வந்துகிட்டே இருப்பாரு. கடைசியில எல்லாம் சுடுகாடு ஆயிரும்ல. சுடுகாடு பேய்கள் எல்லாம் டான்ஸ் ஆடும் கொஞ்சம். ஏன்னா அவங்க சுடுகாட்டுலயே ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து இருக்காங்க. அதனால கடைசியில முடியிறப்ப சுடுகாடு வரப்போ அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. அவங்க அந்த உயிர்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்போ அவங்களோட ஒரு டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? அது அவங்களையும் ஒடுக்குவாரு. அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்குமா, அவன் ஒடுக்குற அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த காட்சிக்காக நீங்க பாத்தீங்கன்னா அப்புற திருவந்தாதி பார்க்கும்போது ஒவ்வொரு பேயும் படுகின்ற வேதனை அப்படியே நெஞ்சு மாளாது. அப்படி கஷ்டப்படும் ஒவ்வொரு பேயும். அப்படி கஷ்டப்படுறப்ப பார்த்தேன், இந்த கஷ்டத்தை ஏம்மா அனுபவிச்சீங்க? இந்த கஷ்டம் நீங்க அனுபவிக்கணுமா அம்மா? எங்க அப்பன் கூட 1 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கலாம்ல. 1 நிமிஷத்துக்காகவா? அப்பன் கூட 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்ன்றதுக்காக இந்த தனித்தவம் எதுக்குமான்னு நினைக்கும் போது, காரைக்கால் அம்மையார நினைக்கும் போதெல்லாம் நாமெல்லாம் எவ்வளவு தெரிஞ்சுக்கணும். பெருமானோடு கலந்துக்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவங்க கொடுக்கறப்போ நாம என்ன பண்றோம்? வந்தான்னா, ஏய் வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. யார? அண்ட சராசரத்துக்கு அதிபதியாக ஒரு பெருமான். வீட்டுல விருந்தாளி வந்திருக்காங்க, கொஞ்சம் போல வெயிட் பண்ணு. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் பூஜை பண்ணுவேன், கொஞ்சம் கவலைப்படாத. நீ எப்பயும் எங்கதான் இருக்க போற? வந்திருக்கிற கெஸ்ட் முக்கியம். அவங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உலக உயிர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை தூரமா வச்சிருக்கோம். காரைக்கால் அம்மையார் உலகத்தை தூக்கி போட்டு எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உங்க கூட தாண்டா நான் இருப்பேன்னு சொல்லி நின்னா அவங்கதானே அந்த நிலைமைக்கு போறது. அவங்கதானே திருவடியில இருக்கிறதுக்கு முழு தகுதி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த அளவுல ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா கேட்ட கேள்வி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இன்னும் ஒரு கேள்வி கேட்கலாம். அடியாது ஏதாவது ஒடுக்குதல் தொழிலுக்கு சுவாமி எனக்கு கேட்கல ஐயா. கேக்குதுங்களா ஐயா? கேள்வி புரிஞ்சிருச்சு. ஒடுக்குதல் 2 பேர் தான் பண்ணும். யமன் பண்ற ஒடுக்குதல்னா உயிரை உடம்புல இருந்து உயிரை எடுக்கிறது, அவ்வளவுதான். உடம்புல இருந்து உயிரை எடுக்கிறது பேர் தான் ஒடுக்குதல், வேற ஒண்ணும் கிடையாது.
அது வந்து சடம் வேற அறிவு பொருள் வேறையா பிரிச்சு பிரிச்சு போட்டோம்னா அது பேர் தான் ஒடுக்குது. அது வந்து நம்முடைய யம தர்மன் செஞ்சா அந்த ஒடுக்குதலுக்கு வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். அந்த ஒடுக்குதலுக்குள்ள போயிட்டோம்னா யமன் உயிரை பிரிச்சு எங்க கொண்டு போய் சேர்ப்பான்? யமன் உயிரை பிரிச்சு எங்க கொண்டு போய் சேர்ப்பான்? நேரா கொண்டு போய் பிரம்மன்ட்ட கொடுத்துருவான். இந்தாயா இவனுக்கு ஏத்த மாதிரி ஏதோ உடம்பு கொடுத்துக்கன்னு. பிரம்மன் கிட்ட கையில போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? திரும்ப அந்த உயிரை யாருக்கிட்டதான் எடுக்க உத்தரவு கொடுப்பான்? யமன் கிட்ட. யமன் கிட்ட இருந்து பிரம்மன் கிட்ட யமனுக்கு இப்படியே மாத்திட்டே இருக்கும். நம்ம சிவத்தமம் செஞ்சோம்னா ஒடுக்கிறதுக்கு யாரு வருவா? சிவகணங்கள் வரும். சிவகணங்கள்கிட்ட போயிட்டோம்னா இந்த சூழலுக்குள்ள மாட்டிக்க மாட்டோம். அதுவும் ஒடுக்கம்தான், இதுவும் ஒடுக்கம்தான். அந்த ஒடுக்கம் உடம்புக்கு தான் ஒடுக்கமே, உடம்புக்கு தான் ஒடுக்கம், மற்றதுக்கு ஒடுக்கம் கிடையாது. இந்த உயிருக்கு எப்பயுமே ஒடுக்கம் கிடையாது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. அங்க உங்க எல்லாருடைய திருவடியும் அடியந்த அளவுல ரொம்ப பணிந்து மகிழ்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது, ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் அடியனுக்கு குரல் பதிவு கொடுக்கலாம். நம்ம குடும்பத்திலையும் குரல் பதிவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த அளவுல அப்பனை சரியா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அவனை ஆட்டுறதுக்கு பயங்கர சூழல் ஏற்படும். ஐயா சண்முக சுந்தரம் ஐயா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? ஐயா அந்த வேதம் பேர் ஒண்ணு சொன்னீங்களா, புலி வந்தது, வேதம் பேர் என்ன மறந்துட்டேன். அபிசார வேள்வி. அபிசாரம்னா அபிசாரம்னா அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக செய்கின்ற வேள்வி. அது பேர் அபிசார வேள்வி அப்படின்னு சொல்லுவோம். அபச்சாரம் சொல்றாங்க இல்லையா, அபச்சாரம்ன்றாங்கல்ல, அது மாதிரி அபிசாரம். அது தமிழ் அப்படி அபிசாரம் சொல்லுவோம். அபிசார வேள்வி செஞ்சாங்க. அதுதான் அருமை அருமை. ஏதாவது கேள்விகள் இருக்குதுங்களா சுவாமி? அப்ப நான் சரியா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யார் அசைச்சாலும் நீங்க அசைய முடியாது. நீங்க சைவனாக இருப்பதற்கு அதுதான் சிறந்த வழி. ஆதி சைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி சரியா. இன்னொரு கேள்வி ஐயா. கேளுங்க சுவாமி. ஐயா புருட தத்துவம்னா என்ன, மாய தத்துவம்னா என்ன ஐயா? அருமை அருமை அருமை. இது ரொம்ப கேள்வி கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனாலும் அடியன் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். அதாவது மாயையிலேயே 3 மாயை இருக்கு, தெரியும் இல்லையா? அதாவது 3 மாயை இருக்கு. ஒரு மாயை வந்து பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை, 3 மாயை. 3மே விளக்க வேண்டியதுதான். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தூக்கி குப்பத்தட்டுல தான் போடணும் கடைசியில. அதுதான் முக்கியம். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்து போடணும். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நமக்கு பயன்படும். நமக்கு கையில கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கையில கட் ஆயிடுச்சுன்னா ஊசி வச்சு டாக்டர் என்ன பண்ணுவாரு? குத்தி தப்பாரு. தத்ததுக்கு அப்புறம் தையலை என்ன பண்ணிடணும்? கொஞ்ச நாள் கழிச்சு தையலை எடுத்துடணும். அது இல்ல எனக்கு உதவி பண்ணுச்சு, என்னுடைய தோலை ஒட்டதுக்கு உதவி பண்ணுச்சு, இது என் கூடயே இருக்கட்டும்னு சொன்னா அது பெரிய புண்ணாயிடும். அதனால அது போல எல்லா மாயும் களையப்பட வேண்டியது ஒண்ணுதான். இதுல அசுத்த மாயையில 7 தத்துவம் இருக்கு. என்ன தத்துவம்னா காலம், நியதி, கலை, வித்தை, மாயை, அராகம், புருடன் சொல்லக்கூடிய தத்துவம். இந்த புருடன்னா யாரு அப்படின்னா, புருடன்னா ஆன்மா. ஆன்மாவையே ஒரு தத்துவம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த ஆன்மா இந்த 5 பொருள்களை போத்திட்டு இருக்குது இல்லையா? எது? காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை அப்படின்ற அந்த பத்து இருக்கு இல்லையா? அது இந்த மாயை என்பது என்ன தெரியுமா? இங்க இருக்கிற மாயைன்னா என்ன? எல்லாமே மாயை தானே. இங்க மட்டும் தனியா மாயைன்னா, பெரிய ஒருத்தன் மண்பாண்டம் செய்யறவன் கொஞ்சம் போல எடுத்து என்ன பண்ணுவான்? கொஞ்சம் போல எடுத்து கிளியாஞ்சட்டி செய்வான் இல்லையா? அது அகல் விளக்கு செய்வான் இல்லையா? அகல் விளக்கு செய்யறப்ப கொஞ்சம் போல என்ன பண்ணுவாங்க? கையில எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் போல ஒட்டி. அது மாதிரி அவ்வளோ பெரிய மாயை வந்து குட்டி மாயை நமக்கு செயல்படும் நமக்குள்ள. அதனாலதான் அந்த மாயை 7 தத்துவங்கள், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, இந்த 6 பேரு. இந்த 6 பேர்ல மாயை தனியா தான் நிற்கும். இந்த புருடன்றவன் இந்த 5 பேரை பிடிச்சுக்குவான். இந்த ஆன்மா இந்த 5 சட்டையை போட்டா அதுக்கு பேரு புருடன். இந்த ஆன்மா காலத்துக்குள்ளயும், நியதிக்குள்ளயும், அராகத்துக்குள்ளயும், காலம், நியதி, கலைக்குள்ளயும், வித்தைக்குள்ளயும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு குருடன். இன்ஸ்ட்ருமெண்டோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அது பேர் குருடன் அர்த்தம். அதுதான் அந்த குருட தத்துவம். மாயைன்றது இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். என்னால இந்த காலத்துக்கு இவ்வளவுதான் சொல்ல முடிஞ்சிருக்கு. அதுதான் சுவாமி, வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் புருட தத்துவம்னு சொல்லுவாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது. ஆக ரொம்ப மகிழ்ச்சி. அடியார்கள் வந்து தொடர்ந்து உங்களுடைய அந்த பணிகள்ல வந்துருங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், எனக்கு ஏதாச்சும் நீங்க பண்ணணும், ஆனந்துக்கு ஏதாச்சும் நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருக்கூட்டத்துக்கு நீங்க எழுந்தருள்றதுதான். நீங்க எழுந்தருள்றதுதான் அடியனுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு விஷயம். வேற எதுவுமே இல்லை. உங்க திருவடியை வணங்குறதுக்கான வாய்ப்பும் நீங்க எழுந்தருள்றதான் இந்த ஆனந்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அது ஒண்ணுதான் அடியனுக்கு செய்கின்ற ஒரு பெரிய பரிசு அப்படின்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரையும் பார்த்த அந்த மிகச்சிறந்த அனுபவத்துல, எல்லாரையும் திருவடி வணங்குற அனுபவத்துல ஒண்ணு இல்ல, ஆட்டோக்காரங்களாம் நாங்க நம்பி போறோம்.
நீங்க உங்களுக்கு வரமாட்டோமா? நாங்க பஸ் டிரைவருக்குலாம் நாங்க போறோம், டாக்டருக்குலாம் நாங்க என்ன படிச்சுலான்னு கேட்காம நாங்க ஊசி போட்டுன்னு வரோம். அவங்களெல்லாம் நம்பும் போது நீங்க சொல்லி நாங்க வராம இருப்போமா? தவம் செய்திருக்கேன், அடியன் தவம் செய்து காத்திருக்கேன் சுவாமி. ஆகவே உங்களுடைய வரவுக்காக வெள்ளிக்கிழமையும் அடியன் தவம் செய்து காத்திருக்கேன். ஒரு செய்தியோடு நிறைவு மன்னிக்கிற ஐயா. நான் 1 நிமிடம் 60 வினாடிக்கு மேல எடுத்துக்க மாட்டேன். நாளை உழைப்பாளிகள் தினம். நாளை உழைப்பாளிகள் தினம். எனக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? உழைப்பாளிகள் தினம்னு சைவ மக்கள் இருக்காங்கல்ல, அந்த புட்டு சொக்கநாதரை போட்டு உழைப்பாளிகள் தினம்னு சொல்லுவாங்க. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த புட்டு சொக்கநாதரை போட்டு இவன் தான் அவன் உழைக்கிறதுக்காகவே வரல, அவன் எல்லார் உழைப்பையும் தள்ளி விடுறதுக்காக, எல்லாத்தையும் உழைக்கிறவங்களையும் கெடுக்கிறதுக்காக, விளையாடுறதுக்காகத்தான் அவன் வேலை செய்யறதுக்கே வரல. வேலை செய்யற இடத்துல தூங்கினவனாச்சு. அவனை போய் உழைப்பாளிகள் தினத்துல போய் சேர்க்கலாமா? சேர்க்காதீங்க. யார உழைப்பாளி தினத்துல சேர்க்கணும் தெரியுமா? என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, 5 தொழில்களையும் நின்னு ஆடிட்டு இருக்கான் பாருங்க. படைத்தல், காத்தல், ஒளித்தல், மறைத்தல், அருள்னு சொல்லுகின்ற 5 தொழில்களையும் ஒரு ஆடலாக செய்து ஆடுகின்றானே ஆடல் வல்லான், அவன்தான் உழைப்பாளி. அவன்தான் என்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கான். யாருதான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு சொல்லுகின்ற வகையில எல்லாரும் இருள மூழ்கினாலும் நட்டத்தை ஆடி நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றலுடைய மிகச்சிறந்த உழைப்பாளி, மிகச்சிறந்த ஒரு தொழிலாளி. அவனே எஜமானன், அவனே தொழிலாளி, சிறந்த ஒரு பெருவான் அவன்தான். அவனுக்கு நாளைக்கு எங்க அப்பா நடராஜ பெருமானுக்கு நாளைக்கு என்ன தினம்? உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். அதனால நடராஜர் 10 இருக்குல்ல, அத ஒரு பாட்டு பாடி எல்லாரும் அமைச்சு உங்களுக்கு பிடிச்ச வரிகளை பாடி, முழு பாட்டை பாட வேணாம். நாளைக்கு நாம என்ன பண்ண போறோம்? நடராஜர் 10ன்னு சொல்லக்கூடிய அந்த பாடல ஏதோ ஒரு வரிகளை பாடி நீங்க நாளைக்கு அனுப்புங்க. அதுதான் நம்ம உழைப்பாளியாக இருக்கக்கூடிய நம்ம பெருமானுக்கு நாம் செய்கின்ற பெரும் தொண்டு என்று சொல்லி இந்த அளவுல நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குப்பிடம் வாழ்க, சொற்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. திருவடி வணக்கம்.